ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. சுவாமி தேசிகனுடையதான மெய்விரத மான்மியத்திலே 26வது பாசுரத்தை சம்பந்தப்பட்டதான ஸ்தல புராண ஸ்லோகங்களோட கூட ரொம்ப விஸ்தாரமாக அனுபவித்தோம். அதுல 4 யுகத்துல 4 பேர் பெருமாளை பிரத்யட்சமா சேவிச்சு வரம் பெற்று திருவாராதனம் பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். அதுல கடைசியா சோதி அனந்தன் கலியில் தொழுதெழ நின்றனரே அப்படின்ற வரிக்கு மட்டும் பார்க்கணும். இந்த வரிக்கு பெருசா ஒன்னும் புராண சரித்திரம் எல்லாம் ஸ்தல புராணத்துல ஸ்லோகங்களா இல்லை. ஆனால் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஸ்தல புராணத்துல இருக்கக்கூடியதான ஒரே குறிப்பு என்ன அப்படின்னா, சோதி அனந்தன் ஜோதிமயமானவரான திருவனந்தாழ்வான். அதாவது திருவனந்தாழ்வான் இருக்கிற அவருடைய சிரஸ்ல அப்படியே ரத்தனங்கள் பதித்தது போல அப்படியே மிளருமா அவருடைய சிரசானது. பெரிய பெருமாள் சேடிச்சுட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்துல, திருவனந்தாழ்வான் சேடிச்சுட்டு இருக்கார். அவர் ஆச்சரியமா ஆழ்வார்கள் அனுபவிக்கிறச்ச அந்த திருவனந்தாழ்வானுடைய பணாமணிகள்னா அந்த பாம்பினுடைய தலைன்னு சொல்லும்படியான இடத்திலே ஆச்சரியமான ரத்தனங்கள் எல்லாம் பதித்திருப்பது போல ஒளி வீசுகின்றன, பிரகாசிக்கின்றன அப்படின்னு சொன்னார். அதனாலதான் ஆழ்வார் பாடுறச்ச மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு அப்படின்னு திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் இருந்து கைங்கரியம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வரச்ச மணிவிளக்காம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். மணிவிளக்கு அப்படின்னா தானே பிரகாசிக்க கூடியதான எப்போதும் அணையாததான ரத்ன தீபம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சாமான்யமான விளக்குன்னா எண்ணெயோ நெய்யோ குத்தினாதான் எரியறது, ஏதோ குறைஞ்சு போயிடுத்தோ அப்படியே குறைஞ்சுட்டே வர்றது, எண்ணெயோ நெய்யோ தீர்ந்து போயிடுத்தோன்னா அணைஞ்சு போறதோ இல்லையோ. அப்படி இல்லாமல் ரத்னத்திலே ஒரு தீபத்தை பண்ணி வைத்தால் அந்த ரத்னத்தினுடைய ஒளி குன்றாமல் இருக்கிற வரைக்கும் அந்த தீபமானது தானே பிரகாசிச்சுட்டு இருக்கும். நல்ல வசந்த ஜாதி ரத்னமாக இருந்தால் என்னைக்கும் அதனுடைய ஒளியானது குறைந்தே போகாது. அப்பேற்பட்ட வசந்த ரத்ன தீபமாக திருவனந்தாழ்வானை ஆழ்வார் பாடியிருக்கார். அப்படின்னா அவருடைய ஒரு சிரஸ்லயும் ரத்னம் போல அப்படி ஜொலிக்க கூடியதான ஒரு வஸ்து இருக்கு. அதுல இருந்து ஒளி வர்றது, அந்த ஒளி பெருமாளுக்கு எப்பெல்லாம் வெளிச்சம் தேவைப்படுறதோ அந்த சமயத்துல லைட் போலவும் பயன்படுறது, செயல்படுறது அப்படின்னு அனுபவிக்கிறது. அது இதை நன்னா அனுபவிச்சு சேவிக்கணும் அப்படின்னா சில திவ்யதேசங்கள்ல பிரம்மோற்சவத்துல பெருமாள் சேஷவாகனத்துல எழுந்தருள்வர். அப்போ அந்த சேஷவாகனத்தினுடைய தலையில நிஜமான ரத்னம் கிடையாது, ஒரு டெபிக்ஷனுக்காக இமிட்டேஷன் ஸ்டோன்ஸ் மாதிரியா சேப்பு கலர்ல பதிச்சிருப்பான் நிறைய. சில திவ்யதேசங்கள்ல பெருமாள் ராத்திரி ஊஞ்சல்ல சயனிச்சிக்க கூடியதான சயன சேவை மஞ்ச சேவை நடக்கிறது பாருங்க. அந்த சமயத்துல ஒரு சின்ன திருவனந்தாழ்வான் இருப்பார், அதுல ஒரு மெத்த போட்டு சின்ன பாம்பு படுக்கையில நித்தியோத்சவ மூர்த்தி அல்லது செல்வர்னு சொல்லக்கூடிய பெருமாளை சயனிச்சுக்க வச்சுப்பா. அந்த திருவனந்தாழ்வான அந்த பாம்பு படுக்கைய ராத்திரி பெருமாளுடைய சயனம் அந்த ஊஞ்சல் சேவையப்ப மட்டும்தான் சேவிக்க முடியும். மற்ற நேரத்துல எல்லாம் உள்ள பொட்டியில வச்சு பூட்டிடுவா. அந்த சமயத்துல சேவிக்கிறதுக்கு பிராப்தமானாலும் சேவிக்கலாம். அவருடைய தலையிலையும் சேப்பா ரத்தன கல்லாட்டமா பதிச்சிருக்கும். இது திருவனந்தாழ்வானுக்கு சிரோபூஷணம். அப்படின்னா அவர் தலைக்கு ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடியதான வஸ்து. அது பெருமாளுக்கு விளக்கு போலே செயல்படுகிறது. கைங்கரியபரா எப்படி இருக்கணும்னா எம்பெருமானான எஜமானன் நமக்கெல்லாம் முதலாளியா சுவாமியா இருக்கக்கூடிய நாதனா இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனுக்கு எப்ப என்னென்ன தேவைப்படுறதோ அப்பப்போ அதாவது பண்ணக்கூடியவாளா இருக்க வேண்டும் கைங்கரியபரா நாம் எல்லாம். அதுல ரொம்ப கை தேர்ந்தவனான திருவனந்தாழ்வான் பெருமாளுக்கு எப்ப என்னென்னலாம் தேவைப்படுறதோ அப்பப்பெல்லாம் அதுவாவே தான் பண்றதில்ல, தானே மாறுடுறான். நடந்து போறார் அப்படின்னா காலுக்கு பாதுகையா இருக்கான், வெயிலையோ மழையிலையோ போறச்ச தலைக்கு கொடை பிடிச்சிட்டு போறான், படுத்துக்கணும்னா படுக்கையா இருக்கான், உட்கார்ந்துக்கணும்னா சிம்மாசனமா இருக்கான், நிந்துக்கிற போதும் கொடை பிடிக்கிறான், விளக்கு வேணும்ன்றச்ச மணி விளக்கா இருக்கான், ரத்ன தீபமா இருக்கான். இப்படி எத்தனை உபச்சாரங்கள் பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கான் திருவனந்தாழ்வான். அப்பேற்பட்ட திருவனந்தாழ்வான் அதை குறிப்பிடுகிற வகையிலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சோதி அனந்தன் அப்படின்னர். அனந்தன் அப்படின்னா ஆதிசேஷன், திருவனந்தாழ்வான் அப்படின்ற நித்தியசூரிய குறிக்கிறது. நித்தியசூரிகள் கோஷ்டியில பிரதானமானவர் யாரு, பிரதமமானவர் யாரு, பிரதானமானவர் யாருன்னு கேட்டா 2 கேள்விக்கும் ஒரே பதில் இவர் தான்.
ஏன்னா நித்தியசூரிகளை பத்தி சொல்றச்சேயே அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள், அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் முதலானோர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். அந்த 3 பேர்லயே ரொம்ப பிரதம ஸ்நானம் வகிக்கக்கூடியவன் அப்படின்னா திருவனந்தாழ்வான். ஏன்னா பெருமாளுக்கு எல்லா நிலைகளிலும் கைங்கரியம் பண்ணுகிறான். அந்த ஒரு ஏற்றம் எப்போதும் பெருமாளை பிரியாமல் இருக்கக்கூடியதான ஏற்றம். பிராட்டியானவள் எப்படி பெருமாளை பிரியாமல் இருக்காளோ அந்த மாதிரி இவனும் பெருமாளை பிரியாமல் இருந்துட்டு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஏற்றம். அது அனந்தன் அப்படின்ற வார்த்தையினால சுவாமி காட்டி கொடுக்கிறார். சோதி அனந்தன் அப்படின்னு சொல்றது ஜோதி ஸ்வரூபமானவன், பரம தேஜஸ்வியானவன். யார் எம்பெருமானை தன்னுடைய மனசிலே கொண்டிருக்கிறார்களோ, யார் எம்பெருமானை தன்னுடைய ஹிருதயத்திலே கொண்டிருக்கிறார்களோ அவளுடைய முகத்திலே தானே தேஜஸ் ஒளிர்விடும். பெரிய வம்சத்துல அவதாரம் பண்ணிருக்கணும் அப்படின்றது இல்ல, வேதங்களை எல்லாம் கரைச்சி சாட்டிருக்கணும்ன்றது இல்ல, அருளி செயல் அப்படி தலைகீழ தெரிஞ்சிருக்கணும்ன்றது இல்ல, பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாதான் தேஜஸ் அப்படின்றது இல்ல. ஒண்ணுமில்லாமல் ஏதோ ஒரு பாசுரமோ ஒரு ஸ்லோகமோ சேவிக்கக்கூடிய ஒரு சாதாரண பாமரனுக்கு கூட தேஜஸ் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தால், யார் எம்பெருமானை தன்னுடைய ஹிருதயத்திலே குடி வைத்துள்ளார்களோ, மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லார்கள் எவரோ, யார் எம்பெருமானுக்கு தன்னுடைய ஹிருதயத்திலே கோயில் வைத்துக் கொண்டு எப்போதும் அவனை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு தேஜஸ் தானா வரும். எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய தேஜஸானது ஒளிவிடுறது. அப்ப வேதம்னு சொல்லக்கூடியதும் எம்பெருமானுடைய திருநாம பிரபாவம் தான். அருளி செயல்னு சொல்லக்கூடியதும் எம்பெருமானுடைய திருநாம பிரபாவம். அந்த வேதத்தையும் அருளி செயலையும் பக்தி ஸ்ரத்தையாக உணர்ந்து சேவிக்கிற போது சப்தமா, அதாவது ஒரு ஒளியாக சவுண்டாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் நமக்குள்ளே புகுகிற போதும் நம்முள்ளே இருந்து வெளியில வரச்சையும், அப்போ அந்த பிரம்மமானது நமக்குள்ள இருக்கிறபடினால அப்பவும் நமக்கு முகத்துல தேஜஸ் வருது. இந்த மாதிரி ஒரு காரணத்தினால சாதாரணமான மனுஷாலா இருக்கக்கூடிய நமக்கே தேஜஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சுவாமி தேசிகன், ராமானுஜர், ஆழ்வார்கள் போன்ற ஆச்சாரிய புருஷா ஆழ்வார்களை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அவளுக்கெல்லாம் எவ்வளவு தேஜஸ் இருக்கும், எப்பேற்பட்ட தேஜஸ்விகள் அப்படின்னு. இவா எல்லார காட்டிலும் மூத்தவனா, பிரதம ஸ்நானம் வகிக்கக்கூடியவனா, பெருமாள் கூடவே அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன், எல்லா விதத்திலும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு எவ்வளவு தேஜஸ் இருக்கணும். அவன் அப்பேற்பட்ட தேஜஸ்வி. எப்படி அவனுக்கு அந்த தேஜஸ் பொலிவு வந்தது? சோதி அனந்தன் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பொலிவு. தேஜஸ்வியான திருவனந்தாழ்வான், பிரகாசிப்பவனான திருவனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிவு அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, எப்போதும் எம்பெருமானை தன்னுடைய ஹிருதயத்திலே இருத்தி கொண்டு அவனுக்கு தேவையான சமயத்திலே தேவையான கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டும் தேவையான வஸ்துக்களாக மாறிக்கொண்டும் இவன் கைங்கரியம் பண்ணுகிற அந்த சேர்த்தி, பிராட்டியை போலே பெருமாளை பிரியாமல் இருக்கிற சேர்த்தி. எப்படியானா சூரியனும் ஒலியும் பிரியறதே இல்லையோ, எப்படியானா சந்திரனும் குளிர்ச்சியும் பிரியறதே இல்லையோ, அந்த மாதிரி எப்படியானா பெருமாளும் பிராட்டியும் பிரியறதே இல்லையோ, அந்த மாதிரி திருவனந்தாழ்வான் பெருமாளை பிரியாம கூடவே இருக்கிறபடினாலே அவதார காலங்களிலும் கூட லக்ஷ்மணன் பலராமன் கூடவே வரானோ இல்லையோ. ஆகையினாலே எம்பெருமானை எப்போதும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியதான தேஜஸ் அது. அதை குறிப்பிடுகிற வகையிலே சுவாமி ஆச்சரியமா சோதி அனந்தன் அப்படின்னு ஒரு விசேஷனம் போட்டார். அவன் கலியில் தொழுது எழ நின்றனரே. மகா தேஜஸ்வியான திருவனந்தாழ்வான் கலியுகத்திலே திருவாராதனம் பண்ணும்படியாக நின்றவன் தேவப்பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல ஸ்தலபுராணத்துல எல்லாம் இதுக்கு ஒன்றும் பெருசா குறிப்பில்லை. ஒரு கோடி காட்டப்பட்டது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே பெருமாள் வராக அவதாரம் பண்ணின போது எப்போதும் பூமாதேவியை தன்னுடைய சிரசிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் நம்மால் தாங்கப்படுகிற பூமியை ரட்சிப்பதற்காகத்தானே பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அசுரனை சம்ஹாரம் பண்ணி பூமியை சம்ரட்சித்து இப்போது பூமியை பாதுகாப்போடு கூட தன்னுடைய திருமேனியிலே வைத்துக் கொண்டு பூவராகனாக சேவை சாதிக்கிறான். அந்த ஆச்சரியமான விஸ்வரூபத்தை, அந்த ஆச்சரியமான பூமி பிராட்டியை ரட்சிப்பதற்காக வந்த அவதாரத்தை சேவிக்க வேண்டும். பூமியை ரட்சிக்கிறது, பூமியை தாங்கிறது அப்படின்றது நம்மளுடைய வேலையாக இருக்க போய் நம்மளால பூமியை காப்பாற்ற முடியாது போன போது அந்த எம்பெருமான் பூமாதேவியினுடைய அபயக்குரலை கேட்டு தானே வந்து அவளை தோண்டி மீட்டு எடுத்து அசுர சம்ஹாரம் எல்லாம் பண்ணி ரட்சிச்சிருக்கான். நமக்கு பெரிய உபகாரம் பண்றான். நம்ம காரியத்தை பெருமாள் பண்றார். அதனால அந்த எம்பெருமானே என்னால் தாங்கப்படுகிற பூமியை நீ ரட்சித்தாய், அதற்காக உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிருதக்ஞான சந்தானமாக எம்பெருமானிடத்திலே தன்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காரணம்.
தன்னால் தாங்கப்படுகிற பூமியை பெருமாள் எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும்ன்ற ஆசை. பூமா பிராட்டிய பெருமாள் எங்க வச்சுட்டு இருக்கார்? ஆச்சரியமா அவருடைய திருமேனிகளை தாங்குகிறார், அவருடைய கைகளில் தாங்குறார், அவருடைய இடுப்புல வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பிராட்டியை எம்பெருமான் எப்படி வச்சுட்டு இருக்கான்னு அந்த பெருமாள் பிராட்டியினுடைய சேர்த்தி சேவையை சேவிக்கணும். அதுவும் போக அப்பேற்பட்ட எம்பெருமானை அவனுடைய திருவடியை தன்னுடைய தலையாலே தாங்க வேண்டும் அப்படின்னு 3 காரணங்களுக்காக திருவனந்தாழ்வான் அப்படி அவன் இருந்த லோகத்தில இருந்து அப்படி பாம்பு படம் எடுத்துட்டு அப்படியே பேர்ந்துட்டு வர்றது மேல. அப்படி வந்த போது இப்போது காஞ்சிபுரத்திலே அனந்தசரஸ் இருக்கக்கூடியதான இடத்திலே அவன் பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்த போது அங்கே ஒரு பள்ளம் உண்டாச்சு. அதுல தீர்த்தமானது வந்து சேர்ந்தது. அனந்தனாலே உண்டாக்கப்பட்ட குளம் சரஸ் ஆனபடினாலே அனந்த சரஸ் அப்படின்னு அந்த புஷ்கரணிக்கு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போது வந்தவன் வராக பெருமாளை சேவிச்சுட்டோ வராக பெருமாளும் பிராட்டியும் மறைஞ்சா விட்டு உடனே போயிடாமல் அங்க உடனே பிரம்மாவானவர் யாகமெல்லாம் பண்ணி பெருமாள் எழுந்தருள போறார் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுண்டு நாமளும் பிரம்மாவினுடைய யாகத்திலே அவதாரம் பண்ண போகிற வரதனை சேவிக்கலாம் அப்படின்ற ஆசையில காத்துட்டு இருந்தான். சேவிச்சான். பிரம்மா விசேஷமா பெருமாள் ஆராதனை பண்றதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருந்தான். நமக்கே கூட பல சமயங்கள்ல கோவில் அர்ச்சகா எல்லாம் திருவாராதனம் பண்றச்ச, ஆச்சாரிய புருஷா எல்லாம் பெருமாளுக்கு பண்றச்ச நாமளும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையோ குழந்தையில. இப்ப யோசிப்போம், நமக்கு அத்தனை தகுதி உண்டா, நாம பெருமாளை தொடலாமா, நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமே அப்படி இருந்துட்டு இருக்கோமேன்னு நம்முடையதான குறைகள் எல்லாம் இப்ப கண்ணில் படும். ஆனா நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கிறச்ச நமக்கு என்ன தோணும்? ஐசிங்கர் திருவாராதனம் பண்றார், கோவில்ல அர்ச்சகர் பண்றாரு அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி பண்ணணும்னு குழந்தைகள் எல்லாருக்கும் தோன்றுக்க முடியும். அந்த மாதிரி திருவனந்தாழ்வானுக்கு பிரம்மாவை போலவே தேவப்பெருமாள் ஆராதனம் பண்ணணும்ன்ற ஆசை. ஆனா பிரம்மாவுக்கு பெருமாள் என்ன வரம் கொடுத்தார்? பிரம்மா என்ன கேட்டார்? எனக்கு இதுக்கு மேல பிரம்மலோகத்துல போய் சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் வேண்டாம், நான் பரம பாகவத்தனா உன் திருவடியில சரணாகதி பண்ணிட்டு இங்க உன்னுடைய கைங்கரியத்தை பண்ணிட்டு தினம் உன்னை திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்தான். உடனே பெருமாள் என்ன சொன்னார்? இல்ல, அவாவாளுடையதான காரியத்தை அவாவா பண்ணணும், அவாவாளுடையதான ஸ்வகர்மாவை பண்ணிட்டு தான் என்ன ஆராதிக்கணும், அதனால நீ அந்த மாதிரி பண்ண வேண்டாம், இந்த கிருதயுகம் முடிகிற சமயம் வரைக்கும் திருவாராதனம் பண்ணின்று, அதுக்கப்புறமா பிரம்மலோகத்துக்கு போய் உன்னுடையதான சிருஷ்டி காரியத்தை பார்த்துன்று பிரளய காலம் வரைக்கும் உன்னுடைய காரியத்தையும் பண்ணிண்டு என்னையும் யோகத்தினால அங்கே இருந்து அனுபவிச்சுண்டு, வருஷத்துக்கு ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வந்து ராத்திரியும் பகலும் என்ன ஆராதனை பண்ணிண்டு பிரளய சமயம் வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருந்துட்டு பிரளய காலத்துல என்னுடைய திருவடிகளை வந்து சேருவாய், உனக்கு அப்ப மோட்சம் தரேன் அப்படின்னு தேவப்பெருமாள் பிரம்மாவுக்கு வாக்கு கொடுத்தார். திருவனந்தாழ்வான் பார்த்தார், கிருதயுகம் முழுக்க பிரம்மா ரிசர்வ் பண்ணிட்டார், நமக்கு திருவாராதன பிராப்தம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த யுகம் வந்தது. கஜேந்திர ஆழ்வான் வந்தான், அவன் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தான், அதுல அந்த யுகம் போயிடுத்து. அடுத்த யுகம் வந்தது. ப்ருகஸ்பதி வரம் வாங்கிட்டார், அவர் திருவாராதனம் பண்ணார், அந்த யுகம் போயிடுத்து. இப்ப இருப்பது கலியுகம் மட்டும். வேற யாரானும் வாயை திறந்து பெருமாள் இடத்துல திருவாராதனம் பண்ணக்கூடியதான வரத்தை கேட்பதற்கு முன்னாலும் நாம கேட்டுவிடலாம் அப்படின்னு எம்பெருமானே இவெல்லாம் 3 யுகத்துல உன் ஆராதனம் பண்ணினது போல இந்த கலியுகத்திலே நான் திருவாராதனம் பண்ணணும், அந்த பாக்கியத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க தேவப்பெருமாளும் எத்தனையோ பண்ணிட்டு இருக்க, எனக்கு திருவாராதனமும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், தாராளமா பண்ணு அப்படின்னு சந்தோஷமான திருவுள்ளத்தோடைய கூட வரம் கொடுக்க, அந்த வரத்தை சிறமேற்கொண்டு தன்னுடையதான அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே அதி தேவதையாக அந்த புஷ்கரணியிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலும் அந்த புஷ்கரணிக்கு அருகே இருக்கக்கூடியதான ஒரு புற்றிலே வசித்துக் கொண்டும் திருவனந்தாழ்வான் தேவப்பெருமாள் சன்னதியிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு இந்த கலியுகம் முழுக்க தேவப்பெருமாளை திருவாராதனம் பண்ணி கொண்டு வருகிறார் அப்படின்னு தலபுராணம் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு தை மாசமும் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு விசேஷமாக திருவாராதனம் பண்ணுகிறார் அப்படின்னு ஸ்தலபுராணமானது தெரிவிக்கிறது. அனந்த சரஸ்ல தீர்த்தத்துல அதி தேவதையாக அந்த தீர்த்த தேவதையாக திருவனந்தாழ்வான் இருக்கார் அப்படின்றது அந்த ஜலத்துல இருக்கார். அந்த தீர்த்தத்தை கையை கூப்பினா திருவனந்தாழ்வான கை கூப்பினதா ஆறுது, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் அப்படின்றது ஒண்ணு. சூக்ஷ்ம ரூபமா அதுல இருக்கார், நமக்கு தெரிய மாட்டார், நம்மளுடைய கர்மா நமக்கு தெரிய மாட்டார் ஒண்ணும். புற்றிலே இருப்பதாவது என்ன அப்படின்னா ஆளவந்தார் பிராகாரம்னு சொல்லக்கூடிய பிராகாரத்திலே கருமாணிக்க பெருமாள் சன்னதின்னு உண்டு, கருமாணிக்க வரதர் சன்னதின்னு.
அவருக்கு நேர் எதிர ராமர் சன்னதிக்கு கீழே திருவனந்தாழ்வானுக்குன்னே ஒரு சன்னதி உண்டு. திருவனந்தாழ்வான் சன்னதின்னே பேரு. அந்த திருவனந்தாழ்வான பிரதட்சணம் எல்லாம் பண்ணலாம். சின்ன சன்னதி, ஆனா விலட்சணமா எழுதிருப்பார். ஒரு வானமாமல பெருமாளை போல, ஒரு பவழவண்ணனை போல 5 தலை நாகம் கொடை பிடிக்கிறாப்புல இருக்கும். நடுவுல பெருமாளாட்டமா இவர் உட்கார்ந்து இருப்பார் திருவனந்தாழ்வான் அந்த சன்னதியிலே. அந்த கருமாணிக்க வரதர் சன்னதிக்கும் திருவனந்தாழ்வான் சன்னதிக்கும் இடையிலே ஒரு பெரிய அரசமரம் உண்டு. அந்த அரசமரத்தின் கீழே சின்னதா புத்து இருக்கும், சங்கிரகமா இருக்கும். புத்துன்னா இப்ப சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி அப்படியே மலையாட்டம் வல்கனோ வாட்டம் அப்படி எல்லாம் வேவியா எல்லாம் இருக்காது, பெருசா எல்லாம் ஒண்ணும். ஒரு சங்கிரகமா இருக்கும். புத்து அப்படின்னா பாம்பு தொலை போட்டு வசிக்கிற இடம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவ்வளவு பெருசா இல்ல, விசேஷமா இல்ல, யாரும் பால் எல்லாம் குத்தல, மஞ்சள் குங்குமம் எல்லாம் இல்லைன்னு அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கு இல்ல. அதெல்லாம் நம்ம வழக்கம் இல்லைன்றபடினால நம்ம கோவில்கள் அதெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. அங்க பார்த்தா அந்த சூக்ஷ்மமான புத்துல திருவனந்தாழ்வான் வசித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது அந்த புற்றினுடைய கரையிலே தனி சந்நிதியிலே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்றது பிரத்யட்சமா சேவிக்கிறதுக்கு ஆறுது எல்லாருக்கும். எல்லோருடைய கண்களுக்கும் சேவை சாதித்துக் கொண்டு திருவனந்தாழ்வான் சன்னதி உண்டு. நிறைய முறை அடியேன்னு சொல்லியிருக்கேன், திருவனந்தாழ்வானுக்குன்னு தனி சன்னதி ரொம்ப 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 குறைவு. திருநின்ற ஊர்ல பக்தவத்சல பெருமாள் சன்னதியிலே எண்ணெய் பெற்ற தாயாருக்கு பக்கத்துல திருவனந்தாழ்வானுக்கு ஒரு சன்னதி உண்டு. அதுக்கு காரணம், பெருமாளோட சண்டை போட்டுண்டு பிராட்டியானவள் பூலோகத்துக்கு வந்துட்டா, சமாதானம் பண்ணி திரும்ப பெருமாளோட சேர்த்து வைக்கணும்னு திருவனந்தாழ்வான் தூது வந்தார். பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணிண்டு அவளுடைய கோவத்தை தணிவித்துக் கொண்டு திரும்ப பெருமாளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப காலம் அங்க தபஸ் பண்ணி பிராட்டியை நோக்கி சேவிச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி பெருமாளை கூட்டிட்டு வந்து பிராட்டியோட சேர்த்தும் வச்சார். அதுக்காக வந்தவர். அதனால விசேஷமா திருவனந்தாழ்வானுக்கு தனி சன்னதி அங்க. அது போல இங்கேயும் தனி சன்னதி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, விசேஷமா பூமியை பொழந்துண்டு வந்து பெருமாளை திருவாராதனம் பண்ணக்கூடிய வரத்தையும் வாங்கிண்டு கலியுகம் முழுக்க தீர்த்த கரையில வசிச்சுண்டு புத்துல வசிச்சுண்டு பெருமாளை திருவாராதனம் பண்றதா வரம் வாங்கின்றபடியினாலே அர்ச்சகாலாம் வந்து கோவில் பக்கத்திலேயே இருந்தா தானே சௌகரியமா இருக்கும். இல்ல எங்கேயோ ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான்னா தினம் வந்துட்டு போறது ஆற காரியமா? அதனால அர்ச்சகாலாம் கோவில்லையோ கோவில சுத்தியோ இருக்கிறதா சௌகரியம். அந்த மாதிரி திருவனந்தாழ்வான் ஒரு தனி சன்னதி ஏற்படுத்தி கொண்டு கோவிலுக்குள்ளேயே ஒரு இருக்கு, அந்த ஆத்துல தங்கிட்டு சுவாமி பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கும்படியான ஒரு சன்னதி அவருடையது. இப்பேற்பட்டதான இந்த வைபவத்தை சுவாமி சோதி அனந்தன் கலியில் தொழுது எழ நின்றனரே அப்படின்னு தேவப்பெருமாளை கொண்டாடினார். இப்பேற்பட்ட ஆச்சரியமான திருவனந்தாழ்வானாலே திருவாராதனம் பண்ணப்படுபவன் தேவாதிராஜன். அதுவும் போக பிரம்மோற்சவத்திலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சேஷனின் பெயர்ல சேஷ வாகனத்திலும் பரமபதநாதனாக சேவை சாதிக்கிறான் பெருமாள். இப்படியெல்லாம் திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தமானது நிறையவே உண்டு தேவப்பெருமாளுக்கு. இன்னும் இதுக்கு விசேஷமான ஒரு அர்த்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்ம சம்பிரதாய பரமா, இது புராண பரமானது, புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை அடியொற்றி அனுபவித்த விஷயம் இது. நம்ம சம்பிரதாய பரமா இதை அனுபவிக்கணும் அப்படின்னா, அந்த அனந்தனுடைய ஸ்வரூபமாக கலியிலே அவதாரம் பண்ணியவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர். அனந்தோ பிரதமம் ரூபம் அப்படின்னு ஒரு புராண ஸ்லோகம், பாஷ்யக்காரரை பத்தினதான புராண ஸ்லோகம். அவருடைய முதல் ரூபம் அனந்தன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான். அதுக்கப்புறம் அவரே லக்ஷ்மணனா பிறந்தார். அப்புறம் அவரே பலபத்ரனா பலராமனா பிறந்தார். அவர் கலியுகத்திலே எம்பெருமானாராக ஸ்ரீபாஷ்யக்காரராக அவதரிக்கப் போகிறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அவருடைய அவதாரத்தை பத்தினதான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின்படி பார்த்தா திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் கலியிலே ராமானுஜர். பெருமாளுக்கு எப்படி யுகத்துக்கு யுகத்தும் அவதாரம் மாறுறதோ அந்த மாதிரி திருவனந்தாழ்வானுக்கு பெருமாளுக்கு அனுகுணமா கைங்கரியம் பண்றதுக்காக தகுந்த அவதாரங்கள் எடுத்துக்கிறான். அப்போ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறான் வரதன். திருக்கச்சினம்பிகளுக்கு 6 வார்த்தை சொல்லி அதன் மூலமா ஸ்தாபிக்கிறான் லோகத்திலே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் திருவனந்தாழ்வான் பண்ணணுமா வேண்டாமா? பெருமாளுடைய வாயாலே தர்சனம் பேத ஏவச்ச, பேதமே நம்முடைய சித்தாந்தம், பேதமே நம்முடைய தர்சனம் அப்படின்னு கேட்டுண்டு பிரம்மசூத்திரத்துக்கு வேத சித்தாந்தத்தின்படி நம்முடைய சித்தாந்தத்தின்படி வியாக்கியானம் பண்ணணுமா வேண்டாமா? அந்த காரியத்தை பூர்வாச்சாரியர்களுடையதான வியாக்கியானங்கள் விருத்தி கிரந்தங்கள் இதையெல்லாம் சாரதா பண்டாரத்தில இருந்து கட்டாட்சிச்சுட்டு
கூரத்தாழ்வானையும் நடாதூர் ஆழ்வானையும் துணையா வச்சுண்டு எம்பெருமானார் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார். இவன் தர்சனம் வேத ஏவச்ச அப்படின்ற ஒரு வார்த்தையாலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பிரகாசித்தான் பெருமாள். அந்த ஒரு வார்த்தையில சொல்லிட்டா எடுத்தா அந்த பிரம்மசூத்திரங்களுக்கு அந்த பேத சித்தாந்தத்தின்படி வியாக்கியானம் எல்லாம் பண்ணி காலக்ஷேபம் எல்லாம் சாதித்து லோகத்திலே அதை நிலைநிறுத்த வேண்டாமா? மற்ற சித்தாந்தக்காரால் எல்லாம் நம்மள தூஷணம் சொல்லும்படியாக ஒரு நிலைமை வந்தா அவால வாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டாமா? என்னைக்கும் யாராலையும் குறை சொல்ல முடியாதபடிக்கு இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்திர பிரதிஷ்டிதமா ஸ்தாபிக்க வேண்டாமா? இதையெல்லாம் தன்னுடைய 9 கிரந்தங்கள் மூலமாக பண்ணினவர் எம்பெருமானார். ஆகையினாலே எம்பெருமான் சித்தாந்த ஸ்தாபனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பண்ணுவதற்காக அவனுக்கு துணையான இந்த கிரந்தாவலோகனம்னு சொல்லக்கூடிய கைங்கரியத்தை பண்ணுவதற்காக ராமானுஜர் அவதரித்தார். எங்கேயோ ஸ்ரீபெரும்போதூர்ல அவதரித்த ராமானுஜர், திருப்புட்குழியிலே பாடம் பயின்ற ராமானுஜர், காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளுடையதான சன்னதியிலே திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாள் திருவாக்காலே 6 வார்த்தைகள் உபதேசிக்கப்பட்டு அவர் மனதிலே இருந்த தெளிவான ஆழ்ந்த சந்தேகம் அப்படின்னா எப்படி விளக்கேத்தணும், எப்படி தலைகம்சம் பண்ணணும், எப்ப ஆரத்தி பண்ணணும்னு நமக்கெல்லாம் வரும்படியான சாதாரண சந்தேகம் இல்லை. அவர் மனசுல வந்த சந்தேகங்கள்லாம் ஒன்னும் திருமழிசை பிரானை போலே ஒரு சித்தாந்தத்திலும் 300-400 வருஷமாவது இருந்து ஆராய்ச்சி பண்ணினால் ஒழிய பதில் தெரியாததான விஷயங்கள் அவையெல்லாம். யார் பரதத்துவம்? இந்த கேள்விக்கு ரொம்ப சுலபமா பதில் சொல்லிடலாம் நாமோ. எப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்தாபித்து வைத்து கை காமிச்சு கொடுத்திருக்கா, அதனால ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு சொல்லிட முடியும். அப்படி தெளிவான ஒரு விஷயம் பிரச்சாரத்திலே இல்லாமல் அவாவா எங்களுடைய தெய்வம் தான் வசந்ததுன்னு சண்டை போட்டு இருந்த ஒரு காலத்துல யாரு பரதத்துவம் அப்படின்னு எந்த காலக்ஷேபமும் பண்ணாத ஒரு பிரம்மச்சாரி குழந்தை மனசுல அந்த ஒரு கேள்வி எழுதுன்னா அதுக்கு சரியான தெளிவான ஒரு பதில் வேணும். நிறைய சித்தாந்தங்கள் துவைத்தம் அப்படின்றா, அத்வைத்தம்ன்றா, விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்றா, என்னென்னமோ சொல்றாளே. எது நிஜமான சித்தாந்தம்? எது வேத மதத்துக்கு அனுகுணமான சித்தாந்தம்? எம்பெருமானே உனக்கு எந்த சித்தாந்தம் உகக்கும், உன்னுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு பெருமாளையே கேட்கறதான ஒரு கேள்வி அது. உன்னை அடையறதுக்கு என்ன வழி? என்னென்னமோ சொல்றாளே, உன்னை எப்படி அடையிறது? உபாயேஷு பிரபத்தி சியாத்து, சரணாகதி பண்ணா என்ன அடையலாம். அதுக்காகவே தான் நான் நின்றுட்டு இருக்கேன் இங்க. கடைசி காலத்துல உன்னை நினைச்சுட்டாதான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றாலே, அந்த மாதிரி எல்லாராலையும் நடக்க முடியறது இல்லையே. ஒருவேளை நினைக்காம போயிட்டாலானா அவளுக்கு மோட்சம் கிடையாதான்ற சந்தேகம். எத்தனை சொந்த சந்தேகம் பாருங்க. ஆழ்வாரே என்ன சொல்றார்? கடைசி நேரத்துல உன்னை நினைச்சுட்டு பிராணம் போச்சுன்னாலோ, உன் பேரை சொல்லி பிராணம் போச்சுன்னாலோ, உன் பேரை கேட்டு பிராணம் போச்சுன்னாலோ, உன்னை சேவிச்சுட்டே பிராணம் போனாலோ மோட்சம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சமயத்துல அதெல்லாம் நடக்கணுமே எனக்கு. அப்படியே 1 மாசம் நினைவு இல்லாம கோமால இருந்துட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டேன் தூக்கத்துல, என்ன பண்றது? ராத்திரி படுத்தேன், கார்த்தால எழுந்துகள், என்ன பண்றது? அந்த மாதிரி சமயத்துல என் பிராணம் பிரியிற சமயத்துல நான் உன்னை நினைக்காத போயிட்டேனா, நான் உன் பேரை சொல்லாத போயிட்டேனா, நான் இத்தனை வசந்த குலத்திலே பிறந்து இத்தனை வருஷம் உன்னை சேவிச்சு அதனால ஆகக்கூடிய பயன் என்ன? அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அன்னைக்கு சொல்ல முடியுமோ முடியாதோ? வராக புராணத்திலே பிராட்டிக்கு நீ உபதேசம் பண்ணினது போல உடம்பு நன்னா இருக்கிறச்ச தெளிவா இருக்கிறச்சே நான் உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை வச்சு விடுறேன். தளரா எனதுடலம் எனதாவி சரிந்து போகும்போது ஒருங்க பிடித்து போதை செய்னியே. என் உடம்புல இருந்து சரீரத்தில இருந்து ஆத்மாவானது பிரிகிற போது அதை இன்னொரு உடம்புல புகுத்தி விடாமல் ஸ்வர்க நரகம்னு சொல்லக்கூடிய குழியிலே தள்ளிவிடாமல் உன் திருவடியிலே சேர்த்துக் கொள்ள வேணும் அப்படின்னு ஆழ்வார்களும் சுவாமி தேசிகனும் ஆச்சரியமா பிரார்த்திக்கிறாள் என் பெருமான் இடத்திலே. அதனால அந்த அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்துல உன்னை நினைச்சுண்டாதான் மோட்சம் கொடுப்பியா அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியணும். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தேவையில்லை. எப்போ தேவையில்லைன்னா என்ன சரணாகதி பண்ணினால் தேவையில்லை. சரி சுவாமி, சரணாகதி பண்ணினவன் கடைசியா பெருமாளை நினைச்சுட்டே போனான், பெருமாள் பேரை சொல்லிட்டே போனான், இல்ல நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்து பிரபந்தம் சேவிச்சோம், சகசிரநாமம் சேவிச்சோம், ஸ்தோத்திரபாடம் சேவிச்சோம், வேதம் சொன்னோம், அதெல்லாம் கேட்டுட்டே போனான், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உத்தமம். ஆனா எதுவுமே கேட்கல, ராத்திரி திடீர்னு படுக்கையில போயிட்டா, அவளுக்கு மோட்சம் உண்டா இல்லையா? இந்த கேள்விக்கே பிரசக்தி இல்லை. சரணாகதி ஆயிடுத்தோ, எந்த நேரத்துல போனா, எந்த நாள்ல போனா, எந்த கிழமையில போனா, எந்த திதியில போனா, எந்த நட்சத்திரத்துல போனா, எந்த வேலையில போனா, எப்படி போனா, குளிச்சுட்டு போனாலா குளிக்காம போனாலா, எந்த கணக்கும் தேவையில்லை. சரணாகதி ஆயிடுத்தோ நிச்சயம் மோட்சம்.
இந்த தெளிவை எல்லாம் யார் கொடுத்தது? யார் கொடுக்க முடியும்? யார் இந்த சரணாகத்தை ஏத்துண்டு யார் எல்லாருக்கும் மோட்சம் தரவனா இருக்கானோ அவன் தானே தர முடியும். அவனிடத்துல கேட்கிறார் சுவாமி திருக்கச்சிலம்பிகளே, நீங்க பெருமாளோட பேசக்கூடியவர், பேசக்கூடிய தெய்வம்னு பார்த்தா வரதனை விட்டா யாரும் தெரியல எனக்கு. சுவாமி எனக்காக நீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பெருமாள் இடத்துல பதில் கேட்டு சொல்லுங்கன்னு பிரார்த்திக்க, திருக்கச்சிலம்பிகள் ராமானுஜர் சொன்னதுல மனசுல வச்சுண்டு அத வரதனிடத்துல கேட்கலான்னு போறார். பெருமாளுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு திருக்கச்சிலம்பிகளுடைய முகத்தை பார்த்த உடனே தேவப்பெருமாள் கேட்கிறார், நம்பிகளே ராமானுஜன் என்ன கேட்டானோ அது என்னண்ட கேட்கணும்னு வந்திருக்கீங்கோ சரியா அப்படின்னார். ஆமா அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்க அவர் சொன்ன பதில் தான் நமக்கு பொதுவான 5 பதில்களும் ராமானுஜருக்கு மட்டுமான ஒரு பதில். பூர்ணாச்சாரிய சமாசிரேக. அப்பா சின்ன வயசுல போயிட்டார். உறவுக்காரால பெரிய ஆச்சாரிய புருஷாலா பக்கத்துல யாரும் இல்ல. ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருக்கார், ஒருத்தர் திருமலையில இருக்கார், நான் இங்க தனியா இருந்துட்டு இருக்கேன். யாதவ பிரகாசர் இடத்துல பாடம் வாசிக்கலான்னு போனா என்ன கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டார். அதனால எனக்கு யார் ஆச்சாரியால் எங்க போறதுன்னு தெரியாம விழிப்புதுங்கிறது, நான் யார் காலை பிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம், யார் ஆசிரியக்கிறதுன்னு. அப்போ பூர்ணாச்சாரிய சமாசிரேகான்னு பெரிய நம்பிகளை ஆசிரியக்க கடவுதுன்னு அவருக்கு ஆச்சாரியனை காட்டி கொடுத்து, எம்பெருமானிடத்தில இருந்து ஸ்ரீமன்னாதமுனிகள் ஆளவந்தார் மூலமாக அன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருந்த சம்பிரதாயமானது இடைவிடாமல் தொடர்வதற்காகவும், அதன் பிறகு 74 சிம்மாசனாதிபதிகள் முதலான ஆச்சாரியர்கள் மூலமாக சம்பிரதாயம் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சந்திர நட்சத்திரார்க்கம் இந்த சம்பிரதாயமானது லோகத்திலே பிரகாசிக்கும்படியாக ஒரு ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதியை எழுந்தருள பண்ண வேண்டும் என்கிற சங்கல்பத்திலே இந்த ராமானுஜரை, இந்த அனந்தனை, இந்த ஆதிசேஷனை எம்பெருமான் வரதன் ஸ்ரீரங்கநாதனுக்கு தத்து கொடுத்தான், தியாகம் பண்ணினான். அதனாலே காஞ்சிபுரத்திற்கு தியாக மண்டபம்னு பேரு. சுவாமி தேசிகனை பெத்துண்டான், ரங்கநாதனுக்கு தத்து கொடுத்துட்டான், ஸ்ரீரங்கத்துல போய் பரம்பேச்சார் சுவாமி. அந்த மாதிரி மகான்களை எல்லாம் பெற்று பெற்று சோழ நாட்டுக்கு தானம் பண்ணுவதுன்றது தேவப்பெருமாளுடையதான தியாக மனப்பான்மை இது. ஏன்னா இவாளுடையதான சேவை அங்க தேவையா இருக்கும். ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டை. அந்த கோட்டையை தகர்த்துட்டா ஸ்ரீ வைஷ்ணவத்தை தகர்த்துடலாம் அப்படின்னு எதிரி மதத்துக்காரர்கள் எல்லாம் அடிக்கடிக்கு அங்கதான் போய் சண்டை பிடிப்பா. அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் ஆபத்து வந்த போதெல்லாம் தொண்ட நாட்டை, குறிப்பா தேவப்பெருமாளுடைய திருவடி வாரத்தை சேர்ந்தவாதான் போய் சம்பிரதாயத்தை தூக்கி பிடிச்சு நிறுத்தியிருக்கா. சுவாமி தேசிகன் காலத்திலும் அருளி செயல் எல்லாம் சொல்லக்கூடாது, ஆழ்வார்கள் எல்லாம் ஒருத்தர் ஒரு ஜாதியில பிறந்தவா, பிராமணன் அல்லாத நிறைய பேர் இருக்கா, அவளுக்கெல்லாம் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி கோவில் அவளை வச்சு ஆராதனை பண்றதெல்லாம் சாஸ்திரப்படி சரியில்லை, சம்ஸ்கிருதம் தான் தேவ பாஷை, தமிழ் நீச்ச பாஷை, தமிழ்ல பேசுறதெல்லாம் சரியில்லை, வேதம் சொல்லக்கூடிய சொந்த இடத்துல இவ அவளுடைய பாஷையில ஏதோ கவிதைகள் எல்லாம் பாடி இருக்கா, அந்த பாட்டையெல்லாம் நீங்க அப்படி நீட்டி மொழி சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அத்வைதிகள் எல்லாம் வாதத்துக்கு வந்து கருட மண்டபத்தை அடைச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருந்து நம்ம சம்பிரதாயத்தை பெரியவாளுக்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுது. அவளாலெல்லாம் வாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடியதான உடல்நிலை இல்ல. அப்போ காஞ்சிபுரத்திற்கு சுவாமி தேசிகன் இப்பேற்பட்ட ஒரு பண்டிதரா இருக்கார். திருவேந்திரபுரத்துல தபசெல்லாம் பண்ணி கருடனையும் ஹயகிரீவனையும் நேர பிரத்யட்சம் பண்ணிருக்கார். ஹயகிரீவன் தன்னுடைய லாலாபான பிரசாதத்தினாலே பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கார். நிறைய கிரந்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சின்ன வயசுலயே. அதனால அவர் தான் இவாளை எல்லாம் சரி கட்டுறதுக்கு சரியானவர் அப்படின்னு இந்த மாதிரி சித்தாந்தத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பேராபத்து வந்திருக்கிறது, வந்து காப்பாத்தி இங்க சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி ஆழ்வார்கள் பிரதிஷ்டையும் அருளி செயல் சேவிப்பதும் வைதிகம் தான், சாஸ்திர சம்மதம் தான், பிராச்சீன சம்பிரதாயம் தான் அப்படின்னு நிரூபித்து நின்னு போயிருக்கக்கூடிய அத்தியன உற்சவத்தை நடத்தி வைக்க வேணும் அப்படின்னு ஸ்ரீரங்கநாதனுடைய சேனாபதி ஆழ்வான் நியமனம் அப்படின்னு எழுதி அனுப்பினான். அந்த ஓலை காஞ்சிபுரத்துக்கு வர்றது அது வரைக்கும் ஒரு முறை கூட பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் சுவாமி சேவிக்கல. அப்ப முதல் முறையா பெரிய பெருமாளுடைய நியமனம், ஸ்ரீரங்கத்துக்கு நாம வந்து அவரை சேவிக்கணும்னு பெருமாள் கூப்பிடுறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த ஓலையை கண்ணில் ஒத்திண்டு தலையில வச்சுண்டு தீப பிரகாசன தேவப்பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு தேவப்பெருமாளுடைய அனுமதியை வாங்கிட்டு அன்னைக்கு போனார் ஸ்ரீரங்கத்துக்கு. அதுக்கப்புறமா திருவேந்தபுரம் போனார், வந்தார், திருமலைக்கு போனார், வந்தார், பல திவ்யதேசங்களுக்கு எல்லாம் போனார், காஞ்சிபுரத்துக்கே நடுவில் வந்துட்டு போனார். ஆனா கடைசியா ஸ்ரீரங்கத்துல பரம்பதிக்கிறார். இப்படி சுவாமி தேசிகனையும் தியாகம் பண்ணி கொடுத்தவன் தேவப்பெருமாள் தான். சம்பிரதாயத்திற்கு
எப்போதெல்லாம் சம்பிரதாயத்தை தாங்கக்கூடிய ஜெகதாச்சாரியன் இல்லாம போறாளோ, இல்ல எப்போதெல்லாம் சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வரதோ, அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் தேவப்பெருமாள் தான் தியாகம் பண்ணுவார் ஆச்சாரியால. அப்படியா பண்ணினவாள்ல பிரதானமானவா ராமானுஜரும் சுவாமி தேசிகனும். அங்க போய் சித்தாந்த ஸ்தாபனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல அதே பிரச்சனையை காஞ்சிபுரத்துல கொண்டாந்தா, தேவப்பெருமாள் சன்னதியில பிரபந்தம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. உடனே சுவாமியை பிரார்த்திச்சு ஸ்ரீரங்கத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளை பண்ணி அங்க சண்டையெல்லாம் போட்டு சமாதானம் பண்ணி நிர்தாரணம் பண்ணி பிரபந்த சாரம் எல்லாம் அருளி செய்து திருச்சின்னமாலை எல்லாம் பாடி அங்கேயும் அந்த வேலையை பண்ணினார் சுவாமி. அந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள் பண்ணினார். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர். அவர் கலியிலே தொழுது எழுதல்னு சொல்லக்கூடியது. அவர் தோப்பனார் பரம்பதிச்சு யாதவ் பிரகாசரிடத்துல பாடமெல்லாம் கேட்டு அவர் இவரை சூழ்ச்சி பண்ணி கொலை பண்றதுக்கு போய் அதுல இருந்து தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் என்னைக்கு மீட்டு காப்பாத்தி அவரை கொண்டாந்தாளோ அன்னைக்கு தேவப்பெருமாள் சன்னதிக்கு கவலை தோய்ந்த முகத்தோடு கூட ராமானுஜர்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு குழந்தை வரது. திருக்கச்சி நம்பிகள் பாக்குறார், ஏன் கண்ணா ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றார். அப்போ மகா கைங்கரியபரரான திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்கு ஒரு வார்த்தை சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, உன்னை ரட்சித்தவா இந்த தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான். நீ அவளுடைய குழந்தை, அதாவது அவளுடைய பூர்ண அனுகிரகமும் அபிமானமும் உனக்கு உண்டு. இனிமேல் உன்னை அவா பார்த்துப்பா, அப்பா இல்லையே, தனியா இருக்கோமே, ஆச்சாரியன் இல்லையே அப்படின்னு எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். அந்த தீர்த்தம் எனக்கு பிடிக்கும், அந்த தீர்த்தம் வேணும், இங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அதுல இருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து தரீங்களா அப்படின்ற மாதிரி தானே அந்த வேடுவ பெண் பேசிட்டு இருந்தா வேடனோட. அதுல இருந்து என்ன தெரியறது, வந்தவ தாயார், அவன் பெருமாள். தாயாருக்கு அந்த தீர்த்தத்துல ரொம்ப ஆசைன்னு தெரியறது. அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்கலான்னு நீ சமயத்துல நீ சேர்ந்த கிணறு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடியதான சாலை கிணறு. அதுல இருந்து என்ன தெரியறது, அந்த தீர்த்தத்துல தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகப்புன்னு தெரியறது. இன்னையில இருந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிக்கக்கூடிய கைங்கரியத்தை பண்ணிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி நியமிச்சார். ராமானுஜரும் அன்னையில இருந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி தீர்த்த கைங்கரியம் பண்ண நாள் முதல் கொண்டு தினம் தேவப்பெருமாளை சேவிச்சது முதற்கொண்டு தேவப்பெருமாளுடைய அனந்த சரஸ் கரையிலே சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு அந்த தேவப்பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணி ஒரு ஆச்சாரிய புருஷராக ஒரு சன்னியாசியாக சுவாமி உருவானது முதற்கொண்டு இதெல்லாம் நடந்தது காஞ்சிபுரத்துல. இப்படியா சேவித்தும் ஸ்தோத்திரம் பண்ணியும் தீர்த்த கைங்கரியம் பண்ணியும் பல விதங்களாலே இந்த கலியுகத்திலே அனந்தனுடைய அவதாரமான ராமானுஜர் தேவப்பெருமாளை சேவித்துக் கொண்டு வந்தார் அப்படின்ற சம்பிரதாய பரமான வியாக்கியானத்தையும் இங்க அனுபவிக்கலாம். அதுக்கு ஒரு ஹேத்து என்ன அப்படின்னா, எம்பெருமானாருடைய காலத்துக்கு அப்புறம் தான் சுவாமி தேசிகனுடைய காலம். அதனால அதையும் மனசுல வச்சுட்டு சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார் அப்படின்னு அனுபவிக்கலாம். இங்கே ஒன்னும் விருத்தம் இல்லை. இதெல்லாம் போக காஞ்சிபுரத்தை விட்டு நிரந்தரமா எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டார். ஆனாலும் அவருடைய திருவாராதனம் ரங்கநாதன் அல்ல, தேவப்பெருமாள் தான். எம்பெருமானாருடைய திருவாராதன மூர்த்தி பேரருளாளன் தான், உபயநாச்சிமாரோடு கூடிய தேவப்பெருமாள் தான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜருடைய சன்னதியிலே ஒரு சின்ன கோயில் ஆழ்வார்ல ஒரு பேரருளாள பெருமாளை சேவிக்கலாம் உபயநாச்சிமாரோட. அவர் ராமானுஜருடைய திருவாராதன பெருமாள் அப்படின்னு சொல்றா பெரியவா. அவரிடத்துல சரணாகதி பண்ணிதான் மாயாவாதியை ஜெயிச்சு அவரை அருளாள பெருமாள் எம்பெருமானாரா பட்டம் சூட்டினார் சுவாமி. அந்த மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்த வரைக்கும் நேர சேவிச்சுட்டு இருந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு போனா விட்டு ஆத்துல திருவாராதன மூர்த்தியா கிரகார்ச்சையா சேவிச்சுட்டு இருந்தார். மடத்துல வச்சுட்டு அர்ச்சாமூர்த்தியா சேவிச்சுட்டு இருந்தார். அப்படி மகா தேஜஸ்வியான திருவனந்தாழ்வானுடைய அம்சமான சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் கலியுகம் முழுக்க சேவிக்கும்படியான ஒரு ஏற்றத்தை பெற்றவன் தேவப்பெருமாள் அப்படின்றதெல்லாம் இந்த வார்த்தையினுடைய இந்த வரியினுடைய அனுபவங்கள். இதோட 26ஆம் பாசுரம் முடிகிறது. இன்னும் கடைசி 3 பாசுரங்கள் சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்றார், தலை கட்டுறார். பிரபந்தம் முடிய போறது. இந்த 27வது பாசுரத்துல எதுக்காக இந்த பிரபந்தத்தை பாடினேன் அப்படின்ற காரணத்தை தெரிவிக்கிறார் சுவாமி. சுவாமி எல்லா ஊர்லயும் ஸ்தல புராணம் இருக்கு, அங்கங்க போனா அந்த ஊர் பெரியவா அந்த ஸ்தல புராணத்தை சொல்லுவா, போனன்றவா புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்தல புராணத்தை மனசுல வச்சுட்டு ஒரு பிரபந்தம் பாடுறதுக்கு என்ன காரணம்?
ஸ்ரீரங்க ஸ்தல புராணம் பிரபந்தமா இல்லையே, திருமலை ஸ்தல புராணம் பிரபந்தமா இல்லையே. அப்படி இருக்க தேவப்பெருமாளுடைய ஸ்தல புராணம் மட்டும் பிரபந்தமா வர்றதுக்கு, அதை ஒரு பிரபந்தமா சுவாமி தேசிகன் பாடுறதுக்கு என்ன காரணம்? ஸ்தோத்திரம்னு பார்த்தா எத்தனையோ எம்பெருமான்களை ஸ்தோத்திரம் பண்ணார், நித்தியசூரிகளை ஸ்தோத்திரம் பண்ணார். பிரபந்தங்கள்னு பார்த்தா ஆழ்வார் ஆச்சாரியால் உள்பட பல பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். ஆனால் ஸ்தல புராணம் அப்படின்னா இவரை பத்தி பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாம் மனசிலே வாங்கிண்டு அதனுடைய ரத்தின சுருக்கமாக மெய்விரத மான்மியம்னு ஒண்ணு பண்ணாரே ஒழிய வேற யாருக்கும் பண்ணினதா தெரியலையே. அப்படி இந்த பிரபந்தத்தை பாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் சொல்றாரு சுவாமி. 27வது பாசுரம். புண்டரீக முயிர்த்த புராணனார் பொய்யில் மாமக உத்தரவேதியில் கொண்டலார் அருள் மாறி பொழிந்திட கொண்டதோர் உயர் கூர்மதி அன்பினால் பண்டை நான் மறைமௌழி படிந்தயான் பாரில் மேவிரத கவி பாடினேன் தொண்டை மண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவே. ஏன் பாடினேன்? தொண்டை மண்டல வேதியர் வாழ்வதற்காக பாடினேன். தூய தென்மறை வல்லவர் வாழ்வதற்காக பாடினேன். ரிக்யஜு சாம அதர்வணம்னு சொல்லக்கூடியதான சம்ஸ்கிருத வேதங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துண்டீர மண்டலம்னு சொல்லக்கூடிய தொண்டை மண்டலம், அதாவது காஞ்சிபுரத்தை சேர்ந்த வைதிகர்கள் வேத பாராயணம் பண்ணக்கூடிய சுவாமிகள் வாழ்வதற்காகவும் அவா வாழ்ச்சி பெறுவதற்காகவும் அவா கடை தேறுவதற்காகவும் அவா உஜ்ஜீவிப்பதற்காகவும் தூய தென்மறை வல்லவர் வாழவே, ஒரு தோஷமும் இல்லாததான ஒரு குறையும் இல்லாததான சம்ஸ்கிருத வேதத்திலான காமியமான யாகங்கள் முதலானவை சொல்லப்பட்டபடியினாலே காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டுன்னு இதே சுவாமி தேசிகனாலேயே சொல்லப்பட்டது. அந்த மாதிரி காமியமான விஷயங்களே இல்லாதபடிக்கு முழுக்க முழுக்க எம்பெருமானுடையதான பிரபாவமே இருக்கிறபடியினாலே பரம பவித்திரமானதான தூய தென்மறை தென்மொழியான தமிழில் இருக்கக்கூடிய வேதம் அருளிச் செயல் என்றும் சந்தமிகு தமிழ்மறை என்றும் ஆச்சாரியர்களாலே கொண்டாடப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அது வல்லவர்கள் அருளிச் செயலை நன்னா சேவிக்கக்கூடிய சுவாமிகள், அத்தியாபகாலா இருக்கக்கூடியவா, அருளிச் செயலை அனுபவிச்சு சேவிக்கிறவா, அவா வாழணும், அவா நன்னா இருக்கணும், அவா வாழ்ச்சி பெறணும், அவா உஜ்ஜீவிக்கணும். இப்படி சம்ஸ்கிருத வேத பாராயணம் பண்றவாலும் தமிழ் வேத பாராயணம் பண்றவாலும் உஜ்ஜீவிப்பதற்காக இந்த பிரபந்தத்தை பாடினேன் அப்படின்னு காரணம் சொல்றார். புண்டரீகம் உயிர்த்த புராணனார். புராணன், புராணம், புராதனம் அப்படின்னா பழசுன்னு அர்த்தம். புராணனார் அப்படின்னா ரொம்ப பழமையானவர் அர்த்தம். புண்டரீகம் தாமரை, புண்டரீகம் உயிர்த்த அல்லது புண்டரீகம் உயர்த்த அப்படின்னு 2 விதமான பாடம் உண்டு. புண்டரீகம் உயர்த்த அப்படின்னா என்னன்னா, பெருமாள் சேனிச்சுட்டு இருக்கார், பெருமாளுடைய திருவயிற்றிலே பெருமாளுடைய நாபி கமலம் தொப்புள் இருக்கு, அதுல இருந்து ஒரு தாமரை அப்படியே மேல எழும்பி அப்படியே உயர்ந்துட்டே போறது. அந்த தாமரையினுடைய காம்பு ஆகாசத்தளவும் உசந்து நிற்கிறது. அந்த காம்புக்கு மேல ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு. அதிலே கமலாசனன்னு சொல்லக்கூடிய பிரம்மா இருக்கான். முதல்ல தன்னுடைய நாபியிலிருந்து ஒரு கமலத்தை சிருஷ்டித்து அந்த கமலத்திலே பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மா மூலமாக எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான். இது உயர போறதோ இல்லையோ, அதனால புண்டரீகம் உயர்த்த. பெருமாளுடைய தொப்புள்ள இருந்து வந்த தாமரன்னா எப்படி இருக்கணும்? இப்ப பெருமாள் அர்ச்சாவதாரமா கோவிந்தராஜன் படுத்துட்டு இருக்கார், அவருடைய தொப்புள்ள ஒரு தாமர புஷ்பத்தை போய் கொண்டு போய் வச்சோம்னா எப்படி இருக்கும்? திருமேனியோட ஒட்டிக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி தானே இருக்கணும். ஆனா கோவில்ல அர்ச்சாவதாரமா சேவிக்கிறதும் சரி, படங்கள்ல சேவிக்கிறதும் சரி, எல்லாம் எப்படி இருக்கு? பெருமாள் எங்கேயோ இருக்கார், அந்த காம்பு அப்படியே வசந்துட்டே போய் பிரம்மா எங்கேயோ மேல ரூஃப்ல ஒட்டின்னு இருக்கார். திருவள்ளூர்ல சேவிங்கோ, திருப்பதியில சேவிங்கோ, சித்திரக்கூடத்துல சேவிங்கோ, மேல ஆகாசத்துல ஒட்டின்னு இருக்காரு பிரம்மா. கோவில் கூரை அவ்வளவுதான் இருக்கு, அதனால அங்க பண்ணிவிட்டா. இல்ல கோவில் கூரை வசந்துட்டே போறதுன்னா 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர் வரைக்கும் கூட போலாம், தப்பு இல்லை. அப்படிதான் வைக்கணும் அந்த விக்கிரகத்தை ஆகம சாஸ்திரப்படி. அதனால புண்டரீகம் உயர்த்த புராணனார், பெருமாளுடைய நாபி கமலத்திலேருந்து உயர எழும்பிய தாமரை இருக்கிறதே, அதிலே தோன்றிய புராணன் பழமையானவன். எப்பேற்பட்ட பழமையானவன் அப்படின்னா, பெருமாள் முதல்ல இவனதானே படைக்கிறார் அப்படின்னு சொல்றது புராணம் வேதம் எல்லாம். ஆழ்வார்கள் அதுதானே சொல்றா, நாராயணன் படைத்தான் நான்முகனை அப்படின்னார் ஆழ்வார். அப்படி எல்லாரையும் படைச்ச பெருமாள்லயே முதல் படைக்கப்பட்டது இவனை அப்படின்னா அத்தனை பழமையானவன் இவன், அவ்வளோ மூத்தவன். ஆகையினாலே புண்டரீகம் உயர்த்த புராணனார்.
எம்பெருமானுடைய தொப்புள்ளே இருந்து உயர்ந்த தாமரையிலே தோன்றிய பழமையானவனான பிரம்மா ஒண்ணு. புண்டரீகம் உயிர்த்த புராணனார் அப்படின்னா, புண்டரீகம்னு சொல்லக்கூடியது தாமரை. ஒரு தாமரை ஒரு நீர் தடாகத்திலே மலர்கிறது, என்ன ஆறுது, எத்தனை நாள் அதுக்கு லைஃபோ வாழறது, அதுக்கப்புறம் அழிஞ்சு போறதோ இல்லையோ. ஆனா எம்பெருமானுடைய தொப்புள்ளே இருந்து வந்த தாமரை இருக்கு, அதனுடைய பெருமை என்னன்னா அது உயிர்க்கிறது, உயிர்க்க செய்கிறது. அப்படின்னா வெறும் தாமரை மட்டும் வரலன்னா அந்த தாமரை அதுக்குன்னு லைஃப் டைம் எல்லாம் கிடையாது. 4 நாள் இருக்கும், 10 நாள் இருக்கும், லைஃப் டைம் எல்லாம் கிடையாது. பெருமாள் இருக்கிற மட்டும் அவன் தொப்புள்ள இருக்கிற தாமரையும் இருந்துட்டு இருக்கும். பெருமாளை போல சத்தியம் என்னைக்கும் இருக்கக்கூடியது, பெருமாளை போல நித்தியம் அழிவில்லாதது. அதனால உயிர்த்த தாமரை அது. அது மட்டுமல்லாமல் அந்த தாமரைக்கு மேலே பிரம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவனை பெருமாள் படைக்கிறான். அப்ப தாமரை ஒருவனை ஈன்கிறது. ஸ்தம்பேவதாரகா தம அனன்யலப்யம் அப்படின்னு ஸ்தம்பம் எப்படி நிருசிம்மனை பிரசவித்ததுன்னு ஆச்சாரியால் அனுபவித்தாலோ, அந்த மாதிரி எம்பெருமான் தொப்புள்ள இருக்கிற தாமரை பிரம்மாவை படைக்கிறது. தாமரையினுடைய கர்ப்பத்திலிருந்து பிரம்மா வெளியில வரான். அப்போ அது உயிர்த்த தாமரை, ஒரு உயிரை படைக்கிற தாமரை. அந்த தாமரையிலிருந்து வந்த பழமையானவன் யாரு, பிரம்மா. அப்படின்னு உயர்த்த உயிர்த்த அப்படின்னு 2 விதமான பாடமும் உண்டு, 2 விதமா சேவிக்கிறதும் உண்டு, 2 அர்த்தமும் சரிதான். யார சொல்றது, புண்டரீகம் உயிர்த்த புராணனார் அப்படின்னு சொல்றது பிரம்மாவை. சோ முதல்ல அர்த்தம் பிரம்மா. பொய்யில் மாமக உத்தர வேதியில், பொய்யில்லாத சத்தியமான, மாமக அப்படின்னா அஸ்வமேத அப்படின்னு அர்த்தம். மாமக யாகம் அப்படின்னா அஸ்வமேத யாகம்னு அர்த்தம். உத்தரவேதியில் ஏற்கனவே சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய யாக குண்டங்களிலே பிரதானமான வபாஹோமம் பண்ணக்கூடிய குண்டத்திற்கு உத்தரவேதின்னு பேரு. அதுலதான் வபய ஹோமம் பண்ணினா அந்த வாசனைக்கு மகிழ்ந்துதான் தேவப்பெருமாளத்தில இருந்து ஆவிர்பவித்தான் அப்படின்னு சொல்றோமே, அந்த உத்தரவேதியில். பொய்யில் மாமக உத்தரவேதியில். ஏ சுவாமி, மாமக உத்தரவேதியில் சொன்னா போறாதோ, சிறந்த அஸ்வமேத யாகத்தில் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணப்பட்டதான உத்தரவேதியில் சொன்னா போறாதோ. அது என்ன பொய்யில் அப்படின்னா, யாகம்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 சர்வ ஜாக்கிரதையா பண்ண வேண்டியது. ஒரு சின்ன தப்பும் தெரியாம கூட நடந்துடக்கூடாது. யாகம் பண்ணக்கூடிய எஜமானன் யாக தீட்சை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து யாகத்தை முடிச்சு அவபிரத ஸ்நானம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மொட்டை அடிச்சுக்கிறதோ, க்ஷவரம் பண்ணிக்கிறதோ, சிகை அலங்காரம் பண்ணிக்கிறதோ ஒண்ணும் பண்ணக்கூடாது. தலைக்கு எண்ணெய் எல்லாம் வச்சுக்க கூடாது. 3 காலம் ஸ்நானம் பண்ணணும். குடும்பம் நடக்கிற இடத்துல ஆத்துல குடும்பத்துல எல்லாம் தங்கக்கூடாது. யாகசாலையிலே தான் படுத்துக்கணும் ஓரமா. ஆகாரம் கூடாது. யாகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய குண்டத்துல ஒரு குண்டத்துல அந்த யாகம் பண்ணக்கூடிய எஜமானனுடைய தர்ம பத்தினி ஒரு மண் பானையாலே பாலை காய்ச்சணும். அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு இவன் சாப்பிட்டு மிச்சத்தை அவளாண்ட கொடுத்தா அந்த அம்மாவும் இவரும் 2 பேரும் யாகம் முடிகிற வரைக்கும் வெறும் காய்ச்சின பசும்பாலை மட்டும்தான் சாப்பிடணும். டெய்லி எப்பவெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் பசும்பால் மட்டும்தான் ஆகாரம். கொட்டாவி விடக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது, சந்தனம் பூசிக்கொள்ளக்கூடாது, தாம்பூலம் போட்டுக்க கூடாது, நல்லா வயத்துக்கு பிடிச்ச ஆகாரம் சாப்பிடக்கூடாது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, யாகத்தை சேவிக்கிறதுக்கு வந்திருக்கிறவா எல்லாருக்கும் வடா பாயசத்தோட நல்லா ததியாராதனை நடந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம். யாரெல்லாம் யாகத்தை சேவிக்கிறதுக்கு வந்திருக்காலோ எல்லாருக்கும் விசேஷமான ததியாராதனை நடக்கும். வேலைக்கு பெருமாளுக்கு விசேஷ திருவாராதனமாகி வர அடியவர்களுக்கெல்லாம் வயிறார சாதம் போடுவா. அந்த வாசனை வந்தாலும் இவா வெறும் பசும்பாலை தான் சாப்பிடணும். அதை கண்ணால பார்த்து நாக்கில் எச்சல் ஊறினாலும் இவா பசும்பாலை தான் சாப்பிடணும். அப்படி எத்தனையோ நியமங்கள் உண்டு. பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள்ல எந்த தோஷமும் இருக்கக்கூடாது. சொல்லக்கூடிய மந்திரங்கள், பாராயணம் பண்ணக்கூடிய வேத பாகங்கள் எல்லாம் பிழை இல்லாமல் இருக்கணும். ஸ்ருதி சுத்தமா இருக்கணும். பண்ணக்கூடிய காரியங்கள், கிரியைகள் சரியா பண்ணணும். இந்த மந்திரத்துக்கு இந்த காரியம் தான் பண்ணணும்னா அதுதான் பண்ணணும். மாத்தி பண்ணிட்டார் கஷ்டம். அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு லோபம், ஒரு குறை ஏற்படுகிற போது அந்த குறை எஜமானனை திருப்பிக்குவான் அப்படின்னுவா. அப்படின்னா அவனை தாக்குறது. அது என்ன பண்றதுன்னா, அவன் பண்ணின பிழை எப்படியோ அதுக்கு தகுந்தது போல தண்டனை. அதுல மோசமான தண்டனை அப்படின்னு பார்த்தா பண்ணக்கூடிய எஜமானனே பிரம்மராட்சசனா போறதுன்றதுதான் இருக்கிறதுலயே குரூரமான தண்டனை. யாகத்துல ஒரு பெரிய பாவத்தை பண்ணினவன் தான் பிரம்மராட்சசனா போறான். இது நம்பாடுவான் சரித்திரம் முதலான இடங்கள்ல பிரம்மராட்சசெல்லாம் சொல்லும். நான் முற்பிறவியில அந்தனாக இருந்தேன்,
யாகம் பண்ணேன், அதுல பண்ண லோபத்தினாலே பிழையினாலே பிரம்மரக்ஷசா போயிட்டேன் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, கேள்விப்படுறோமோ இல்லையோ. அந்த மாதிரி யாகம் அப்படின்றது அத்தனை லேசான காரியம் இல்லை, பண்ணி முடிக்கிறதுக்கு அத்தனை கஷ்டமானது. யாகம் பண்ண போறேன்னு முடிவு பண்ணி 4 பேருக்கு அறிவிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். எல்லாராலையும் அது முடியாது. ஹோமம் பண்றதும் யாகம் பண்றதும் ஒண்ணும் இல்லை. அப்படி அனௌன்ஸ் பண்ணி அந்த அஸ்வமேதையாக குதிரையை அப்படியே சுத்த விட்ட போது அதை யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சு தடுக்காம புடிச்சு கட்டி வைக்காம சண்டைக்கெல்லாம் வராம எந்த தடங்களும் இல்லாம நல்ல விதமா யாகம் ஆரம்பித்து எந்த குறையும் இல்லாமல் யாகம் பூர்த்தியாச்சு. எப்படி சொல்றீங்க எந்த குறையும் இல்லாமல் யாகம் பூர்த்தியாச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த யாகம் எதுக்கு பண்ணா, பெருமாளை சேவிக்கணும்னு பண்ணான். அந்த யாகத்தில இருந்து தேவ பெருமாளே வந்துட்டார். யாகம் பண்ண பிரம்மா கூட புறப்பட்டு போயிட்டான், வந்த பெருமாள் இன்னும் நின்று இருக்காருங்க. நாமெல்லாம் புறப்பட்டு போயிடுவோம், நமக்கு அப்பவும் காலாகாலத்துக்கும் பெருமாள் இருந்துட்டு இருப்பாருங்க. அப்படி பிரம்மா பண்ண யாகம் சரியானதுதான், அது என்னுடைய மனதை மகிழ்வித்தது, அதனாலே திருவுள்ளம் பூரித்த நான் இந்த உத்தரவேதியில இருந்து அவதாரம் பண்ணியிருக்கேன் பாருங்கோ அப்படின்னு பெருமாள் மாறுதட்டி கொள்வது போல கம்பீரமா நின்று இருக்கான் அஸ்தகிரி மலை மேல. அதனால பிரம்மாவினுடைய யாகமானது பிழை இல்லாமல் பொய் இல்லாமல் தூய்மையானதாக யதாக்கிரமம் எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி பண்ணி அதனாலே பெருமாள் மகிழ்ந்து வந்து அங்க சேவை சாதித்து நின்று இருக்காரு. அப்படின்னா அதனுடைய பெருமையை சொல்லணுமா வேண்டாமா, அதை கொண்டாடணுமா வேண்டாமா? அதனாலதான் சுவாமி தேசிகன் வெறும மாமக உத்தரவேதியில் அஸ்வமேத யாகத்தினுடைய உத்தரவேதிகையில இருந்து அப்படின்னு சொல்லாமல் பொய்யில் மாமக உத்தரவேதியில், பொய்யில் அப்படின்னா பொய் இல்லாத, கல்மிஷம் இல்லாத, தோஷம் இல்லாத, குரூரம் இல்லாத, பரம பவித்திரமான, வசந்த, சத்தியமான அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதுக்கு அப்பேற்பட்டதான உத்தரவேதியில் அப்படின்னு பிரம்மா பண்ணின யாகத்திற்கு விசேஷமாக சுவாமி தேசிகன் சொல்றாரு. இது அப்படி பரம பவித்திரமான தப்பே இல்லாமல் மிக துல்லியமாக பண்ணப்பட்ட அஸ்வமேத யாகத்தினுடைய உத்தரவேதியிலிருந்து ஆவிர் பவித்த தோன்றிய சுவாமி இதெல்லாம் சரி, சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சரியா சொல்லிட்டா, பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் சரியா பண்ணிட்டா, எந்த குறையும் இல்லை, பயன்படுத்தின திரவியங்கள்லயும் ஒரு தோஷம் இல்லை, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரைட்டிஸை கொண்டு பண்ணினா. ஆனா பண்ணக்கூடியவருடைய சரீர அனுஷ்டானங்கள், அவர் சவரம் பண்ணிக்காம இருக்காரு, எண்ணெய் தேய்ச்சிக்காம இருக்காரு, சாப்பிடாம இருக்காரு, அதெல்லாம் சரி சுவாமி. அவர் மனசுல எண்ணமே சரியில்லை, மனசுல ஏதோ தப்பான எண்ணங்கள் எல்லாம் போறது. என்ன யாகம் பண்ண ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆயிடுத்து, இன்னும் பெருமாள் வரல, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வருவானோ மாட்டானோ அப்படின்ற ஒரு அவிஸ்வாசம், விசுவாசம் இல்லாம அவர் நினைச்சாரானா யாகம் கெட்டு போச்சு. பாத்தியா, நான் தான் எஜமானன், இத்தனை கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கேன், வெறும யாகத்தை பாக்குறதுக்கு வந்தவாள்லாம் உட்காந்து நன்னா சாப்பிட்டு இருக்கா, நான் கார்த்தால இருந்து வெறும் தீர்த்தம் கூட சாப்பிடல, இன்னும் ஒரு 5 நாளைக்கு வெறும் பால் தான்ப்பா எனக்கு அப்படின்னு நினைச்சாலோ போச்சு. அதனால அவருடைய உள்ளமானதும் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த சரீர ஆச்சாரம்ன்றது மாத்திரம் போராது, கேவலம் சரீரத்துல மாத்திரம் ஆச்சாரம் வச்சுட்டு இருந்தா அது பயன்படாது. ஆழ்வார் பரிகாசம் பண்றார் திருமாலையில, புலம் சுவர் கோலம் செய்தே புல்கவ கிடக்கின்றீரேன்னர். மனசுல சுத்தம் இல்ல, மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில ஒரு இன்சொல் இல்லை, மனசு சுத்தமா இல்ல, வாயில ஒரு நல்ல வார்த்தை வரமாட்டேன்றது. ஆனா உடம்புக்கு மட்டும் பண்ணக்கூடிய அலங்காரங்களை எல்லாம் பண்ணிண்டா செவத்துக்கு சுண்ணாம்பு பிடிச்சது போலதான், அது ஒரு பயணம் இல்லை அப்படின்னு ஆழ்வார் பரிகாசம் பண்றார். ஆனால் பிரம்மாவினுடைய யாகத்துக்கு பெருமாளே சாட்சி பூத்தனா வந்து நின்னு பிரம்மா கையால திருவாராதனம் எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு நின்று இருக்கான்னா என்ன அர்த்தம்? கல்லங்கபடம் இல்லாமல் தூய மனசோடு கூட அப்பழுக்கில்லாமல் பிரம்மா யாகத்தை பண்ணிருக்கிறான்னு அர்த்தம். அப்படி வெளியிலும் சரி உள்ளேயும் சரி எந்த தோஷமும் இல்லாமல் வசத்தியா பண்ணப்பட்ட யாகமானபடியினாலேதான் பெருமாள் அதுல இருந்து வந்து சாட்சியா இன்னைக்கும் நின்று இருக்கான். அன்னைக்கு பிரம்மாவே அப்படி ஒரு யாகம் பண்ணலன்னா பெருமாள் வந்திருப்பானா? சுவாமி தேசிகன் தான் இத்தனை பிரபந்தங்கள் 6 பிரபந்தங்கள் அவன் விஷயமா பாடியிருப்பேரா, வரதராஜ பஞ்சாசத் பண்ணியிருப்பேரா, அவனிடத்திலே சரணாகதி பண்ணியிருப்பேரா, நாம எல்லாம் பிரம்மோற்சவம்னு ஓடுவோமா? வரதன் வரதன்னு பிராணனை விடுறோமே, யாரு காரணம் இதுக்கெல்லாம்? பிரம்மா தானே காரணம். அப்பேற்பட்ட கல்லங்கபடம் இல்லாதவனான பிரம்மா அவன் பண்ணின மாமகம்னு சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகத்தினுடைய உத்தரவேதியிலிருந்து ஆவிர்பவித்த பேரருளாளன். பேரருளாளன் சொல்றதுக்கு என்ன சொல்றார்? கொண்டலார் அருள் மாறி பொழிந்திட. கொண்டல் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். யார கொண்டல்னு சொல்றார்? தேவப்பெருமாள கொண்டல் மேகம்னு சொல்றார். மேகம் எங்க இருக்கும்? மலைக்கு மேல இருக்கும். மலைக்கு மேல மேகம் இருக்கும். அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு மேல எந்த மேகம் இருக்கிறது?
கருப்பு மேகம் ஒன்று இருக்கு, கிருஷ்ண மேகம், கிருஷ்ண ஜலதி. கார் மேகம் ஒன்று இருக்கிறது. மேகம் கருப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யறதுக்கு சித்தமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மேகம் கருணைன்னு சொல்லக்கூடிய மழையை, அருள் மழையை பொழிவதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய மேகம். அதனால நிக்கிறது மலையானபடியினாலே அந்த மலைக்கு மேலே சஞ்சாரம் பண்ணக்கூடிய மேகமாக பெருமாளை வர்ணித்தார். பெருமாளை கார் வண்ணன், கார் மேக வண்ணன் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார்கள் வர்ணிக்கிறார். மழை கால மேகமானது அப்படி ஜலத்தை சாட்டு கருப்பா இருந்து பாருங்க, அந்த நிறம் தான் பெருமாளுடைய நிறம் அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் கொண்டாடுறார். அவெல்லாம் பெருமாளை பிரத்யட்சமா சேவிச்சவா, அவ சொல்றதுதான பிரதானம், பிரமாணம். நமக்கு தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு நம்ம எந்த விக்கிரகத்தை கொடுத்தாலும் பெருமாள் ஏத்துக்கிறார். ஆனா பெருமாளுடையதான நிஜமான நிறம் என்ன? யார் பெருமாளை நேர சேவிச்சாலும் அவ தானே சொல்ல முடியும். அப்பேற்பட்டவர்களான ஆழ்வார்கள் தெரிவித்தார்கள் கார்மேக வண்ணன் அப்படின்னு. அந்த கிருஷ்ண ஜலதியாக, கிருஷ்ண மேகமாக அஸ்திகிரி மலை மேல நின்று இருக்கிறவன் தேவப்பெருமாள். அதனால கொண்டல் அப்படின்னு குறிப்பிட்டார். அஸ்திகிரி மலைன்னு சொல்லக்கூடிய மலை மேலே தவழ்கிற மழை பொழிவதற்கு, கருணை மழை பொழிவதற்கு, அடியவர்களுக்கு வரங்களாக மழை பொழிவதற்கு, மோட்ச மழைன்னு சொல்லக்கூடிய முத்தி மழை, முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். என்ன சுவாமி கருணை மழை? பாவத்தை போக்குற மழை, கேட்கிற வரங்களை எல்லாம் கொடுக்கிற மழை, மோட்ச மழையே பெய்யறாம் பெருமாள். அந்த மேகத்தை தவிர வேறு யாராலே மோட்ச மழையை பெய்ய முடியும்? வேற தேவதைகளுக்கு கூட இவன் அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்காவது பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு. மொத்த பாவத்தையும் இவன் மட்டும் தான் போக்க முடியும். ஆனா ஓரளவுக்கு படிப்படியா பாவத்தை போக்குற சக்தி தேவதைகளுக்கும் உண்டு, வரம் கொடுக்கிற சக்தியும் உண்டு. ஆனால் மோட்சம்னு சொல்லக்கூடிய மழையை பொழிவது யார்? இவன் மட்டும்தான். ஆக முத்தி மழை பொழிவதற்காகவே இவர் மழை மேக நிறத்திலே நின்று கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மலை மேல மேகமாட்டமா, கருத்த மேகமாட்டமா பெருமாள் நின்று இருக்காரு. எதுக்கு அப்படின்னா மோட்ச மழையை பொழிவதற்கு. அப்பேற்பட்ட கருணை மழையை, முத்தி மழையை பொழிவதற்கு சித்தமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய கருநிற மேகம் தேவப்பெருமாள். சித்தமா இருக்கார், சித்தமா இருக்காருன்னா என்ன அர்த்தம் சுவாமி? எப்ப பெய்யும் மழை? நீ சரணாகதி பண்ணினா உடனே பெய்யும். எப்ப சரணாகதி பண்றையோ அப்ப உன்னுடைய பாரத்தை அவன் ஏத்துட்டானா, என்னைக்கு உன் சரீரத்துல இருந்து ஆத்மா பெரியதோ அந்த சமயத்துல அப்படி தாங்கி பிடித்து அவன் திருவடியில சேர்த்துக் கொள்கிறான். அதனால சித்தமா இருக்கிறதெல்லாம் நீ எப்ப கால பிடிப்ப அப்படின்னு எதிர்பார்த்துதான் பெருமாள் சித்தமா இருக்கான். கொண்டல் ஆர் அருள் மாறி பொழிந்திட, இந்த கார்மேகம் ஆர் அருள் மாறி நிறைந்த கருணை மழையை பொழிந்திட, அதுக்காக எங்கே இருந்து வந்தது தெரியுமா? பொய்யில் மாமக உத்தரவேதியிலிருந்து வந்தது. ஜலம் எங்கே இருந்து வந்தது? அக்னியிலிருந்து வந்தது. அக்னேராபகா, வேதம் சொல்லி தோல்லையோ, அக்னேராபகா, அக்னியிலிருந்து ஜலம் வந்தது. அந்த ஜலத்தை உறிஞ்சு வைத்துக் கொண்டோ மழையாக பெய்யக்கூடிய இவன் மேகம், அவனும் ஜல தத்துவம் தான். எப்படின்னா அந்த மேகம்ன்றது என்ன? வெட்னஸ் தானே மேகம். கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? வெட்னஸ், ஈரப்பதம். கார்த்தால நல்ல பனிக்காலத்துல கீழே திருப்பதியில இருந்து திருமலைக்கு போறச்ச எதிரில் அப்படி நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தா அந்த ஐஸ் பாக்ஸ்ல இருந்து வரக்கூடிய புகை மாதிரி வரும். அப்படி அது என்னன்னா பனின்னு நினைச்சுப்போம். ஆனா மேகமும் அந்த மாதிரி வரும். மேகம் ஒசர இருக்கும், அது இருந்துட்டு இருக்கு, சூரியனும் இல்லை. அந்த சமயத்துல நாம போறச்ச நம்மள அப்படி காத்துல கீழ்ச்சிட்டு போறது. அது அந்த மாதிரி காத்துல பரவி இருக்கக்கூடிய வெட்னஸ், குளிர்ச்சி தான் மேகமா மாறுறது. அது இருக்கிற தீர்த்தத்தை எல்லாம் உறிஞ்சு சாட்டு தன்னால எத்தனை சாப்பிட முடியுமோ அத்தனை வயிறு முட்டை ஜலத்தை சாட்டு கருத்து போய் நிக்கிறது. உடனே மழை பெய்யறதுக்கு சித்தமா காத்துன்னு இருக்கு. அந்த நீர் தான் தேவப்பெருமாள். இப்ப மேகம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஜல தத்துவம், அது நீர் ஸ்வரூபம். அது அது எங்க இருந்து வந்தது? அக்னேர் ஆபகா அப்படின்னு தீர்த்தம் அக்னியில இருந்து வந்தது போல இந்த தீர்த்த ஸ்வரூபமான மேகம் இருக்கிறதே தேவப்பெருமாள்னு சொல்லக்கூடிய மேகம், அதுவும் அக்னியில இருந்து தான் வந்தது. எந்த அக்னியில இருந்து அப்படின்னா பொய்யில் மாமக உத்தரவேதியில், பிரம்மாவினுடையதான அஸ்வமேத யாகத்திலே உத்தரவேதியில இருக்கக்கூடியதான அக்னியில இருந்து வந்த மேகம் இது. அப்போ நெருப்புல இருந்துதான் தண்ணி வந்தது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அக்னேராபகா கொண்டதோர் உயர் கூர்மதி அன்பினால்,
அந்த மேகம் இருக்கிறதே முத்தி மழையை பொழிவதற்கு சித்தமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவப்பெருமாள்னு சொல்லக்கூடிய மேகம். அதன் மேல சுவாமி தேசிகன் இவர் கொண்ட ஓர் உயர் கூர் மதி அன்பினால், சுவாமி தேசிகனே எதுக்கு தேவப்பெருமாளை புகழ்ந்து பாடினீங்கோ அப்படின்னா, எனக்கு தேவப்பெருமாள்னா ரொம்ப இஷ்டம், அவரிடத்துல தனி அன்பு உண்டு, எனக்கு பிரீத்தி, எனக்கு பக்தி, எனக்கு அதனால பாடினேன் அப்படின்னா முடிஞ்சு போயிடுதா? கொண்டது அன்பினால், கொண்ட அன்பினால் பாடினேன் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். கொண்டது ஓர் உயர் கூர்மதி அன்பினால். ஓர் அன்பு, ஓர் உயர்ந்த அன்பு, ஓர் கூர்மதி அன்பு அப்படின்னு 3 விதமான அன்வயங்கள் இருக்கு. ஓர் அப்படின்னா தனி ஒருவன் அப்படின்னு சொல்றது போல சமானம் இல்லாததான வசந்த ஏற்றமுடையது, ஒப்பற்றது, மேலானது. தேவப்பெருமாளிடத்துல சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடியதான பக்தியை போல வேறு யாருக்கும் கிடையாது. தேவப்பெருமாளிடத்திலே சுவாமி தேசிகன் ஆழங்கால் பட்டு அனுபவித்ததை போல யாரும் ஆழங்கால் படவில்லை. நம்மாழ்வாரை கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்றோம். கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்து வந்தால் அதுதான் நம்மாழ்வார்னு சொல்றோம். அந்த மாதிரி தேவராஜன் சொல்லக்கூடிய தேவப்பெருமாளுடைய பக்தி ஒரு வடிவெடுத்து வந்தால் அதுதான் சுவாமி தேசிகன். வரத திருஷ்ணா தத்துவம்னு சொல்லலாம் சுவாமி தேசிகனை. அவருடைய தமிழ் பிரபந்தங்களாகட்டும், வரதராஜ பஞ்சாசத்து, ஞாச தசகம் முதலான ஸ்தோத்திரங்களாகட்டும், எத்தனை உருகி உருகி தேவப்பெருமாளை அனுபவித்திருக்கிறார் சுவாமி. அதனாலே அவருடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னா, சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாளிடத்துல எவ்வளவு ஈடுபாடுன்னா, இந்த ஆத்து மாமாவாட்டமா ரொம்ப பக்தி அவருக்கு, அந்த சுவாமியாட்டமா ரொம்ப பக்தி, இந்த மாமியாட்டமா ரொம்ப பக்தி அப்படின்னு இன்னொருத்தரை கை காட்டி உதாரணம் சொல்ல முடியாதபடிக்கு உசந்த அன்பு. இதுவரைக்கும் தேவப்பெருமாளிடத்துல சுவாமி தேசிகனை போல ஆழங்கால் பட்டவாளம் இல்ல, இனிமேலாம் அப்படி ஒருத்தர் பிறந்து வர முடியாதுன்னு சொல்லும்படியான ஒரு ஏற்றம், ஒரு அன்பு. அதுதான் ஓர் அன்பினால், ஓர் உயர் அன்பினால். என்ன உயர்ந்த அன்பு? எதையும் எதிர்பார்க்காமல் கேவலம் அந்த பக்தியை மட்டுமே பண்ணக்கூடியதான அன்பு. இத்தனை சோத்திரம் பண்ணினாரே, இத்தனை பிரபந்தம் பாடினாரே, என்ன கேட்டார் பெருமாளை? எனக்கு நிறைய பசங்க வேணும்னு கேட்டாரா? எனக்கு நிறைய சொத்து சேரணும், நிறைய சொத்து அப்படி மலை போல குவியணும்னு கேட்டாரா? இல்ல நான் இங்க வேதாந்தாச்சாரியன்னு இந்த ஜெகத்தை ஆண்டது போறோம், இந்திரலோகத்துக்கு என்ன ராஜாவாக்கு, குபேரபுரிக்கு என்ன ராஜாவாக்கு, என்ன பிரம்மாவாக்கு அப்படின்னு ஏதாவது விசேஷமான தேவதா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டாரா? எங்கயான ஒரு ஸ்தோத்திரத்திலேயாவது இதை சொன்னா உங்களுக்கு இது கிடைக்கும்னு பலன் சொல்லியிருக்காரே தவிர தனக்கு ஏதான ஓணும்னு கேட்டிருக்காரா சுவாமி? ஒன்னே ஒண்ணு கேட்டார், பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தய. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லதை நினைக்கக்கூடியவா என் பக்கத்துல இருக்கட்டும், அது ஒண்ணு போறோம் அப்படின்னாரு. ஏன்னா சுவாமியை எப்போ கவுக்கலாம் அப்படின்னு சுவாமிக்கு நிறைய சூழ்ச்சி பண்ணி 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 அவருக்கு நிறைய சிரமம் கொடுத்தவா நிறைய பேர் இருந்தா சுவாமி சுத்தி. அந்த காலத்துல பாஷ்யக்கார சுத்தியும் இருந்தா, சுவாமி சுத்தியும் இருந்தா. அதனால சுவாமி நிறைய பரிபவங்கள்லாம் பட்டார், நிறைய சிரமப்பட்டார் சுவாமி. அதனால இதெல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போயிடுத்து. நான் பாட்டுக்கு என்னுடைய அனுஷ்டானத்தை பண்ணிண்டு, சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிண்டு, உன்னை அனுபவிச்சுண்டு, நான் பாட்டு கிரந்தாவலோகனம் பண்ணிண்டு என் காலம் தள்ளிட்டு இருக்கேன். எனக்கு நல்லது நினைக்கிறவா மட்டும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோன்றது ஒண்ணு மட்டும்தான் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை சுவாமி பண்ணது, வாயை திறந்து கேட்டது. அப்படி எதையுமே கேட்காமல் இது அதை கூட ஏன் கேட்கிறாரு தெரியுமோ? மனசுல எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு துக்கமும் இல்லாமல் முழுசா பெருமாளண்ட ஈடுபடணும் அப்படின்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும்னா அப்ப நிச்சயம் இது தேவை. சுத்தி இருக்கிறவாள்லாம் நல்லவாளா இருக்கணும். அப்படி இல்லாதபடினாலே தானே எம்பெருமானார் 12 வருஷம் மேல்கோட்டைக்கு போற மாதிரி ஆயிடுத்து. அப்படி இல்லாததுனால தானே சுவாமி சத்தியாகாலம் போற மாதிரி ஆயிடுத்து. அதுவே இல்லைன்னா எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தை எப்படி கொண்டு போயிருப்பார்? சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல இன்னும் எத்தனை வருஷ காலம் எழுந்தருள் இருந்திருப்பார்? அதனால நல்லது நினைக்கிறவாளை மாத்திரம் கூட வச்சுக்கோ, அது பூரா எனக்கு அப்படின்னு அதை தவிர எதுவும் பிரார்த்திக்கல. அதுவும் எம்பெருமானுடைய ஆராதனத்துக்கும் சம்பிரதாய காரியத்திற்கும் அங்கமானபடியினாலே அதை கேட்டார். ஸ்ரீரங்கத்துல இருக்கிறச்ச, ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியது ஒரு அக்ரஹாரம், ஒரு நாடு. அது நிறைய பேர் சுவாமி ஆசிரியச்சு சமாசயனம் பண்ணிப்பா, பரநியாசம் பண்ணிப்பா, நிறைய காலக்ஷேபங்கள்லாம் பண்ணுவா, சந்த சொல்லிப்பா, வேதங்கத்துப்பா, சோத்திரபாடங்கத்துப்பா, நிறைய பேருக்கு உபகாரமா இருப்பார் சுவாமி. எங்கேயோ சத்தியகாலத்துல காட்டுல போய் இருந்தாருன்னா எத்தனை பேருக்கு சுவாமினால என்ன லாபம் ஏற்படும்? அதனால இத்தனை வருஷ காலத்தை இப்படி வீணாக்கிட்டோயே அப்படின்ற வருத்தம் சுவாமிக்கு. ஆனால்
அந்த காலத்தையும் சுவாமி வீணாக்கல. தேவப்பெருமாளை குறித்து தபஸ் பண்றார், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அருளி செய்யறார். அங்கேயும் இவரை தேடி ரகசியமா இவர் கூடவே போன ஸ்ருத பிரகாசிகாச்சாரியருடைய குமாரர்கள் முதலான சிஷ்யர்களுக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்றார். பெரிய பெருமாள் திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றதுக்காக தபஸ் பண்றார். கொப்பனாரியனை அனுகிரகிச்சு அவன் மூலமா சண்டையெல்லாம் நடத்தி வச்சு ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய பெருமாளை பிரதிஷ்டை பண்றாரு. திரும்ப அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணார். அங்க போனாலும் வெறுமை இல்லை. ஆனா சுவாமிக்கு என்னன்னா, ஸ்ரீரங்கத்துல இருந்தா பெரிய பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுண்டு இன்னும் நிறைய காரியம் பண்ணிருக்கலாமே அப்படின்றதான ஒரு வருத்தம். அதனால பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா போறோம் சுவாமி. அதுக்கு காரணம் பொறாம இருக்கிறவா கூட இருக்க வேண்டாம், கெட்டது நினைக்கிறவா கூட இருக்க வேண்டாம், சுத்தி நல்லவாளே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை மட்டும்தான். அப்படி எதையுமே எதிர்பார்க்காமல் வெறும் அன்பை மட்டுமே தரக்கூடியதான பக்தி சுவாமியினுடையது. அதனால கல்லங்கவடம் இல்லாத எதையும் எதிர்பாராத பக்தி. சாஸ்திரம் சொல்றச்ச மனுஷா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ எந்த உறவாக இருந்தாலும் சரி சுயலாபத்துக்காக தான் பழகிறான்னு சாஸ்திரம் பச்சையா சொல்லிடுத்து. பசங்கள்லாம் ஏன் அப்பா அப்பான்றதுன்னா, அப்பா அதை வாங்கி கொடுப்பார் இதை வாங்கி கொடுப்பார், அப்பா கிட்ட போனா கிடைக்காதது ஒண்ணும் இல்லை, அதனால அவர் காரியத்தை எதிர்பார்த்து தான் பசங்கள்லாம் பாசமா இருக்கிறது. அப்பா இல்லாதப்பதான் அவருடைய அருமை தெரியறதுன்றது சாஸ்திரம். கணவனும் மனைவியும் ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் இருக்கிற ஆசையினாலதான் அவளும் அந்யோன்யமா இருக்கா அப்படின்னு சொல்லிடுச்சு சாஸ்திரம். ஆக எந்த உறவிலுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பியூர் சோலா ஒரு பியூர் ரிலேஷன்ஷிப்னு லோகத்துல பார்க்க முடியாது எதையுமே. குழந்தை கூட பசி எடுத்தாதான் அம்மாவை தேடுறது, பசி இல்லாத வரைக்கும் விளையாடிட்டு இருக்காது பாட்டுக்கு. பசி, எறும்பு கடிச்செடுத்து வயிற்ற வலிக்கிறது, ஏதான ஒரு கஷ்டம் அம்மா மடிக்கு போனாதான் அதுக்கு ஒரு நிவர்த்தின்ற சமயத்துலதான் அம்மாவை தேடுறது, இல்லைன்னா அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் பழகிறோம். ஆனா தேவப்பெருமாளிடத்திலே எதை வேணாலும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம், எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படி இருக்கிறச்ச சுவாமி தேசிகன் எதை கேட்டா இல்லைன்னு சொல்ல போறார். ஆனா கேட்டாரா? கேட்கலையே. கஷ்டத்தை தீர்த்து வை, எனக்கு தேவையான பணத்தை கொடு அப்படின்னு கேட்டா கொடுப்பான். ஆனா பிரம்மச்சாரிக்காக இவர் ஸ்தோத்திரம் பாடின போது தாயார் அப்படி ஸ்வர்ணம் மழைய பொழிய வச்சா. அப்படி இவர் கேட்கட்டோம்னு காத்துன்னு இருந்து இவருக்காக கேட்கிறாரோ இல்லையோ, புறத்தையாருக்காக கேட்டாலும் யாருக்கும் பண்ணாதபடிக்கு விசேஷ அனுகிரகம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பணத்தை கொடுன்னா ஸ்வர்ண மழையே பொழிஞ்சது, மலை போல கோல்டு காயின்ஸ் எல்லாம் கூஞ்சு கிடக்கிறது, வாரிண்டு போனான் பிரம்மச்சாரி. அப்படி இவர் வாயை திறந்து ஏதானு கேட்கட்டும், அதிசயம் பண்ணலாம், அற்புதம் பண்ணலாம்னு பெருமாளன் தாயாரும் போட்டி போட்டு காத்துன்னு இருக்கா. இவர் கேட்கறதா இல்ல. அப்படி எதை வேணாலும் இவருக்கு பண்றதுக்கு பெருமாளும் பிராட்டியும் சித்தமாக இருக்கிற போது எதையும் எதிர்பார்க்காமல் கல்லங்கவடமில்லாத பக்தி ஒன்றையே செலுத்தி இருக்கக்கூடியதான இவருடைய பக்தியானது ஓர் உயர் அன்பு, ஒப்பு சொல்ல முடியாத வசந்த அன்பு, ஆழ்வார்களுடையதை போன்றது. அன்பு மட்டுமல்ல, கூர்மதி, ஷார்ப்பான ஞானம் சுவாமியினுடையது. அறிவு எல்லாருக்கும் உண்டு, ஞானமும் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கூர்மதியா இருக்கிறது பிரதானம். யார் எதை சொன்னாலும் கேட்டுண்டு இவர் சொன்னார் நான் கேட்டுண்டேன் அப்படின்றதுல அர்த்தம் இல்லை. எந்த விஷயத்தை கத்துண்டாலும் எந்த விஷயத்தை கேட்டாலும் பராமரிசித்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியதான ஒரு ஞானம் இருக்கும், இருக்க வேண்டும். அந்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஞானம் இருக்கிறதே, அதிலே கை தேர்ந்தவர் முதலிடத்திலே இருப்பவர் சுவாமி. கூர்மதி, விசேஷமான தீர்க்கமான தீக்ஷண்யமான ஞானம் சுவாமியினுடையது. வேதமா, உபனிஷத்துக்களா, தர்மசாஸ்திரமா, புராணங்களா, இதிகாசங்களா, ஆகமமா, ரகசியமா, சம்பிரதாயமா, அருளி செயலா, எல்லாத்திலையும் சுவாமி விசேஷமான கை தேர்ந்த ஞானம் உடையவர். சுவாமி நாமெல்லாம் தேசிக நடிகார்கள், தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவா அந்த அபிமானத்துல சொல்றீங்க நீங்க? இல்லவே இல்லை. அவருடைய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பாருங்க, நல்லா தெரியும். கிரந்தங்கள் இருக்கு. அவருடைய கிரந்தங்கள்ல கிட்டத்தட்ட 90% கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் தமிழிலையும் கிடைக்கிறது. எந்த கிரந்தத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த கிரந்தத்திலே அவருடையதான கூர்மதி தெரியும். காரணம், வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகால் அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையிலிட்டனம். நான் எதையுமே பண்ணல. ஹயக்ரீவ பெருமான், ஞானகாரகனான ஹயக்ரீவ பெருமான் என்னுடைய மனசுல இருந்துட்டு ஆச்சாரியனா எனக்கு உபதேசம் பண்றான், என் காதுல கேட்கறது, அதை நான் ஓலையில எழுதி வைத்தேன், அவ்வளவுதான் அப்படின்றார் சுவாமி. அப்ப என்ன அர்த்தம்னா, தேசிகன் உடம்புல பூந்து ஹயக்ரீவனே இந்த கிரந்தங்களை எல்லாம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். யாருடைய நாவிலே லட்சுமி ஹயக்ரீவன் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து ராஜ்யம் பண்றானோ அப்படின்னு நயனாராச்சாரியர் இவரை கொண்டாடுறச்ச, ஸ்வதிஹ்வாக்ர சிம்ஹாசன துரங்கானன ஹேஷிதைஹி
ஸ்வனிரஸ்த விபக்ஷாய அப்படின்னு இவரை கொண்டாடினார். ஹயக்ரீவன் இவர் நாக்குல சிம்மாசனம் போட்டு நகரமாட்டேன்னு கொண்டு இருக்கானாம். அதனாலதான் தொட்டதெல்லாம் துளங்குறது, உபதேசம் பண்ணதெல்லாம் வேத வாக்கா இருக்கு, பண்ணக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமான கிரந்தமா இருக்கு, எல்லாத்தையும் எல்லாரும் கொண்டாடுறா. அதனாலதான் பெல்லோகாச்சாரியார் ஓரொன்று தானே யமயாதோ, இத்தனை கிரந்தத்தையும் படிச்சாதான் ஒருத்தனுக்கு நல்ல கதின்றது கிடையாது. இவர் பண்ணின நாம் ஏதோ பேருக்கு லிஸ்ட்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம் 116ன்னு, அதுல தொலைஞ்சது போக 109 வச்சுட்டு இருக்கோம் கையில. அதுல ஏதான ஒரு கிரந்தத்தை படிச்சாலும் அவனுக்கு மோட்சம் வரைக்கும் கிடைக்கும், வானேற போமளவும் வாழ்வு. அதை வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டே வானத்துக்கு போய் சேர்ந்து விடலாம், வைகுண்டத்துக்கு போயிடலாம். சாமி ஒரு கிரந்தமே இல்ல, ஒரு பாசுரம் கூட போறோம், ஒரு ஸ்லோகம் கூட போறோம் அவன் போய் சேர்றதுக்கு. உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலெனக்கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே. எல்லா கதையும் ஒரு பாசுரத்துல சொல்லி முடிச்சுட்டார். ஒரே ஒரு முறை திருவடியை பிடிச்சி சரணாகதி பரநியாசம் பிரபத்தி அப்படின்னு பண்ணிவிட்டா, வாழும்போது எல்லாத்தையும் கொடுத்து சரீரத்திலேருந்து ஆத்மா பெரியற சமயத்துல மோட்சத்தையும் குடிக்கக்கூடிய தேவ பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு பாசுரத்தால உபதேசம் ஆயிடுத்து. எதுவுமே வேண்டாம், இதை ஒண்ணு பண்ணா கூட போறோம். இதையெல்லாம் அனுபவிச்சுதான் பெல்லோகாச்சாரியர் சாதித்தார், ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு அப்படின்னு. ஸ்ரீமான் நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம், 5 அங்கங்களுடன் கூடிய சரணாகதியை பண்ணினால் பெருமாள் எனக்கு மோட்சம் தரான். ஏதத் தேகாவசானேமாம் துவத்பாதம் பிராபயஸ்வயம், எந்த சரீரத்திலிருந்து சரணாகதி பண்றோமோ அந்த சரீரம் முடிவிலேயே மோட்சம் தரான். இப்படின்னு ஒரு பாசுரத்திலோ ஒரு பிரபந்தத்திலோ ஒரு ஸ்லோகத்திலோ கூட மோட்சம் போற வரைக்கும் எல்லாம் கிடைக்கிறது நமக்குன்னா, அந்த மாதிரியான ஒரு கூர்மதி விசேஷமான தீக்ஷண்யமான ஒரு ஞானம் இருக்க முடியும் அப்படின்னா அது சுவாமி தேசிகன் மட்டும்தான். அதனால அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே, அந்த தேவப்பெருமாளிடத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய கல்லங்கபடம் இல்லாத பக்தியினாலே சுவாமிக்கு கூர்மதி விசேஷமான ஞானம் ஏற்பட்டது. சுவாமிக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமாள் தாயார் திருவடிகள்ல பரம பக்தியோடு இருந்தார் சுவாமி. ஆழ்வார்களை போல பக்தி பண்றதுக்காகவே தாம் பிறந்ததான் நினைச்சுண்டு அத்தனை பரம பக்தியோடு இருந்தார் சுவாமி. அதனால அவருக்கு விசேஷமான ஞானம் கிடைத்தது. இப்படி தன்னலம் இல்லாமல் பக்தி செலுத்தக்கூடிய ஒருவனாலேதான் இருந்த உலகுக்கு வழிகாட்டியா, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்டக்கூடிய, உலகத்து ஜனங்களை எல்லாம் மோட்ச மார்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியனாக இருக்க முடியும். அதனால இவருக்கு நமக்கு சமானமான ஞானத்தை கொடுக்கலாம்னு லட்சுமி ஹயக்ரீவன் லாலாபானம் பண்ணி வைத்து, அதுல இருந்துதான் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் எல்லாம் பாடுறதுன்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரம் வரையிலான கிரந்தங்கள் வரைக்கும் அருளி செய்தார். அதனாலே நான் கொண்ட அன்பினாலே அவன் எனக்கு அனுகிரகித்த கூர்மதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் ஜன்ம சித்தமா, அதாவது பை பர்த்தே அவர் பெரிய ஞானிதான். விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யா அப்படின்னு 20 வயசுக்குள்ள இந்த லோகத்திலே அவர் கற்று முடிக்க வேண்டிய சாஸ்திரங்கள் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும்படியா, நம்முடைய சித்தாந்தத்திலே நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒருத்தன் என்னென்னலாம் கத்துக்கணுமோ அது மொத்தத்தையும் அப்புள்ளார் திருவடிகள்ல வாசிச்சுட்டார் சுவாமி 20 வயசுக்குள்ள. அதுக்கு மேல என்ன இருக்கு வாசிக்கிறதுக்கு? பெருமாளுக்கு சமானமான ஞானம் வழங்கப்பட்டு இவர் கிரந்தங்களை அருளி செய்து சம்பிரதாயத்தை காப்பாத்தி ஜனங்கள்லாம் மோட்சம் போறதுக்கான காரியத்தை தொடங்கணும். இவர் எதற்காக அவதாரம் பண்ணாரோ அந்த காரியம் ஆரம்பிக்கணும். சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார், என்ன லாபம்? பல்லாயிரக்கணக்கானவர்கள் பல கோடிக்கணக்கானவர்கள் மோட்சத்துக்கு போனா போயிண்டே இருக்கா. மணியை போல ரத்தினங்களை போல இருக்கக்கூடிய வசந்த கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தார். அப்படின்னு இவருடைய அவதார பிரயோஜனமானது நிறைவேறணும். ஆச்சாரிய முகமாக அல்லாதது நம்முடைய சம்பிரதாயம் கிடையாது அப்படின்ற ஒரு சாக்கு சுவாமிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பேருக்கு அப்புள்ளார் இடத்திலே காலக்ஷேபம். கண்ணன் சாந்தீபியின் இடத்திலே ஆசிரியத்து வித்யா கிரகணம் பண்ணினது போல அப்புள்ளார் இடத்திலே சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் பண்ணினது. சுவாமி தேசிகன் தான் தோன்றி அல்ல, சுயம்பு அல்ல, அனாதியான ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையிலே ஆச்சாரிய சம்பந்தத்திலே வருபவர் அப்படின்னு அந்த தோஷமும் சுவாமிக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அன்வயத்திற்காக தான் அப்புள்ளார் இடத்தில் ஆசிரியித்தார். அதே மாதிரிதான் பாஷ்யக்காரரும் அப்படி ஆசிரியித்து 20 வயசுக்குள்ள அத்தனை ஞானத்தோட இருந்து அதுக்கு மேல ஹயக்ரீவர் என்ன கொடுத்தார் அப்படின்னா தன்னுடைய ஞானத்தை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாரு சுவாமிக்கு.
சுவாமி தேசிகன் என்னென்ன எழுதுறாரோ என்னென்ன சொல்றாரோ எல்லாம் லட்சுமி ஹயக்ரீவனுடைய வார்த்தைகள். இந்த பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவளுக்கெல்லாம் பக்கத்துல பேடும் பேப்பரும் பேனாவும் வச்சுட்டு ஒருத்தர் நிப்பா, இவர் சொல்ல சொல்ல அப்படின்னு நோட்ஸ் எடுத்துப்பா. அந்த மாதிரி ஹயக்ரீவன் சொல்றார், சுவாமி தேசிகன் எழுதுறார். இது ஒண்ணும் சுவாமி தேசிகன் வேற ஹயக்ரீவன் வேற இல்ல, சாட்சாத் திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் தானே. அதனால சுவாமி தேசிகனே ஸ்ரீமன் நாராயணன் தான். வெங்கடேஷ அவதாரோயம் தத் கண்டாம்சோ பவேத்துன்னு சாதிச்சாரோ இல்லையோ. அதனால இவனே பெருமாள், பெருமாளுக்கு மிஞ்சி ஒருத்தன் ஞானி இருக்க முடியுமோ? அதனால அறிவினால் குறைவில்லா நிறைஞான துருமூர்த்தின்னார் ஆழ்வார் திருவாய்மொழியிலே. அறிவினாலே குறைவில்லா நிறைஞானத்து ஒரு மூர்த்தி, எந்த விதமான தோஷமும் சொல்ல முடியாதபடியான ஞான பூர்த்தியை உடையவன் எம்பெருமான். அந்த ஞான பூர்த்தியை எங்க பார்க்கலாம்னா தேசிகனுடையதான கிரந்தங்கள்ல பார்க்கலாம். அதனாலே எம்பெருமானை போன்ற ஞானம் சுவாமி தேசிகனுடையது. அதனாலே கூர்மதி கொண்டதோர் உயர் கூர்மதி அன்பினால், தேவப்பெருமாளிடத்திலே தன்னிகரில்லாத ஒரு அன்பின் காரணமாக அமைந்த விசேஷமான ஞானத்தினாலும் அந்த பக்தியினாலும் பண்டை நான் மறை மௌலி படிந்தயான், பண்டை ரொம்ப பிராச்சீனமா இன்னைக்குதான் தோன்றியதுன்னு சொல்ல முடியாதபடி பெருமாள் எப்படி அனாதி, அவனுக்கு தோற்றம் என்பதே இல்லை, எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றோமோ அந்த மாதிரி வேதமும் அனாதி. வேதம் இன்னைக்கு தோணித்து நாளைக்கு தோணித்துன்னு காலம் சொல்றதுக்கு இல்ல. எம்பெருமான போல வேதமும் அனாதி. வேதம் அனாதி, எம்பெருமான் அனாதி, ஆத்மா அனாதி, பிரகிருதி அனாதின்னு சொல்றோமோ இல்லையோ நம்முடைய சித்தாந்தத்திலே. அந்த மாதிரி அனாதியான 4 மறைகள், ருக்யஜுஸ்ஸாம அதர்வணம்னு சொல்லக்கூடிய 4 மறைகள், பண்டை நான்மறை அனாதியான வேதங்கள், 4 வேதங்கள். மௌலி அப்படின்னா முடி, அந்த வேதத்தினுடைய உச்சி பாகம். இப்ப மனுஷாலான நமக்கு எப்படி தலைமுடி உச்சி பாகமா இருக்கும், அந்த மாதிரி வேதத்தினுடைய உச்சி பாகம் எது அப்படின்னா மறைமுடின்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்கள், உபனிஷத்துக்கள். அது என்ன விசேஷமா உபனிஷத்து அப்படின்னா, வேதத்திலே கர்மகாண்டம் என்றும் ஞானகாண்டம் என்றும் 2 பிரிவா உண்டு. கர்மகாண்டங்களினாலே பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள், யாகங்கள், இதை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஞான பாகமான உபனிஷத்துக்களிலே இந்த யாகம் முதலான சம்ஸ்காரங்களினால் எல்லாம் ஆராதிக்கப்படக்கூடிய பிரம்மத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. அதனால உபனிஷதங்கள் எல்லாம் பிரம்ம பாகங்கள். ஏதாவது ஒரு விசேஷமான காரியமாட்டோம், கோவில்ல பெருமாள் திருமஞ்சனமாட்டோம், பிரதானமான காரியமாட்டோம், யாரான ஒரு ஆச்சாரியன் பரம்பதிக்கிற சமயமாட்டோம், இல்ல அவருடைய தேக யாத்திரையாட்டம், என்ன பாராயணம் பண்றோம்? உபனிஷத் பாராயணம் பண்றோம். ஏனால் அது பிரம்மத்தை வர்ணிக்கக்கூடிய பாகமாக இருக்கிறது, பிரம்மத்தை கொண்டாடக்கூடிய பாகமாக இருக்கிறது. அதனாலே அனாதியாக இருக்கக்கூடிய 4 வேதங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடிய, 4 வேதங்களினுடைய ஹிருதயமாக இருக்கக்கூடிய, 4 வேதங்களினுடைய உயிராக இருக்கக்கூடிய மௌலி உபனிஷத்துக்கள் இருக்கு. அதிலே படிந்த நான், நாமெல்லாம் உபனிஷத்தை சந்த சொல்லிண்டோம், உபனிஷத்தை சேவிக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல போய் உபனிஷத்து பாஷ்யம் கூட சேவிக்கலாம், தப்பில்லை. உபனிஷத் பாஷ்யத்தை காலக்ஷேபம் கேட்கறதோ சொல்றதோ கூட பண்ணலாம், அவ்வளவுதான் நம்மளால முடியும். இவர் என்ன பண்ணாராம் சுவாமி தேசிகன்? பண்டை நான்மறை மௌலி படிந்தயான். படியறதுன்னா என்ன? குள்ள குளிர குடைந்து நீராடின்னு சொல்றது போல, அப்படியே போய் நானும் மூழ்கினேன் அப்படின்னு குளிருக்கு பயந்துட்டு தேய்ச்சி எல்லாம் குளிக்காம காக்கா குளியல் போடாதேன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படி இல்லாமல் எவ்வளவு பனி இருந்தாலும் மேல மழை பெஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு, எத்தனை சில்லுன்னு தீர்த்தம் இருந்தாலும், நல்ல தனுர் மாசம் இருந்தாலும், கார்த்தால 3 மணிக்கு சுவாமி புஷ்கரணியில இறங்கி ஆழ அமர ஒரு 7 மணி 8 மணிக்கு நல்ல சூரியன் மேல அப்படி தகிக்கிறச்ச எப்படி சில்லுன்னு குளிப்பானோ அந்த மாதிரி தீர்த்தமாடணும். அந்த மாதிரி உபனிஷத்திலே குள்ள குளிர குடைந்து நீராடினேன், படிந்த ஆழ்ந்து அனுபவித்தேன் உபனிஷத்தை. ஒரு உபனிஷத்தை எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஆழ்ந்து 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 அனுபவித்தேன், அப்படி ஈடுபட்டேன். அதனால என்ன கிடைச்சதுன்னா, உபனிஷத்துக்களிலே ஸ்திர பிரதிஷ்டிதமான ஞானம் கிடைத்தது. பிரதிஷ்டிதமான ஞானம் அப்படின்னா நிலையான ஞானம். சுவாமி அது யாரோ சொன்னா இந்த உபனிஷத்து ரொம்ப விசேஷமா, அதனால அந்த சுவாமிகிட்ட கத்துட்டேன் அப்படின்னு ஆசையா ஒரு 4 நாள் சொல்றோம், ஒரு 15 நாள் 20 நாள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம், 1 மாசம் 2 மாசம் சொல்லல, மறந்து போயிடுத்துன்னா, இல்ல இந்த உபனிஷத்து முக்கியமானது, இதுக்கு வரைக்குமாவது அர்த்தம் தெரிஞ்சுக்கோன்னு எங்க சுவாமி சொன்னார், நானும் காலக்ஷேபம் கேட்டேன், ஒரு 2 மாசம் கழிச்சா மறந்து போயிடுத்துன்னா. அப்படி இல்ல, அந்த உபனிஷத்தினுடைய ஞானம் அப்படியே உடம்புல ஊறி போயிடணும். எப்ப நினைச்சாலும் உபனிஷத் மட்டும் இல்ல, இப்போ ஒரு ஸ்தோத்திரத்தை சேவிக்கிறோம், ஒரு பாசுரத்தை சேவிக்கிறோம் அப்படின்னா அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் மனசுல ஓடணும். அப்போ அது பிரதானம். சுவாமி நான் பிரபந்தம் கத்துண்டேன், நான் ஸ்தோத்திர பாடம் கத்துண்டேன் அப்படின்னா அந்த பிரபந்தத்தையோ அந்த ஸ்தோத்திரத்தையோ சேவிக்கிறச்சே அதனுடைய அர்த்தம் மனசுல ஓடிட்டு இருக்கணும் சைமல்டேனியஸா. நமக்கு
அந்த அளவுக்கு பழகணும். அதுதான் சேவிக்கிறதுன்றது. அது மனப்பாடமா படிக்கிறதா இருந்தாலும் சரி, பார்த்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, அது அப்புறம் கதை. என்னால அவ்வளவு எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல சுவாமி, வயசாயிடுத்து, வேண்டவே வேண்டாம், பார்த்தே படிக்கலாம். எப்போ நமக்கு பிரபந்தம் சொல்றச்ச, ஸ்தோத்திரம் சொல்றச்ச அது அர்த்தம் மனசுல ஓடுறதோ அந்த அளவுக்கு அபியாசம் வரணும். பெருமாளை எப்படி சேவிக்கணும், எவ்வளவு சேவிக்கணும் அப்படின்னா, கண்ணை மூடினா பெருமாள் தெரியணும், கண்ணை மூடினா திருவேங்கடமுடையான் தெரியணும், கண்ணை மூடினா தேவ பெருமாள் தெரியணும், கண்ணை மூடினா பெரிய பெருமாள் தெரியணும். அந்த அளவுக்கு சேவிக்கணும் பெருமாள். எதுக்காக? கோவிலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை வரச்ச இருந்த இடத்துல இருந்து படுத்த படுக்கையில இருந்தே பெருமாள் அனுபவிக்கிறதுக்காக. அந்த மாதிரி உபனிஷத்து நான் சொல்றச்சையே இல்ல காதுல கேட்கறச்சையே அதனுடைய ஆழங்கால் பட்ட அர்த்தங்கள் எல்லாம் எனக்கு மனசுல ஓடுறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உபனிஷத்துக்கள்ல குளிர குடைந்து நீராடியவர், ஆழ்ந்து ஆழங்கால் பட்டவர் சுவாமி. அதனால ஸ்திர பிரதிஷ்டிதமான ஞானம் வரப்பெற்றவர். ஞானம் வருது அப்படின்றது ஒண்ணு, அதுல இருந்து ஞானம் உற்பத்தி ஆறுது. பிரதிஷ்டிதமான ஞானம் அப்படின்னா இப்படின்னு நினைக்கிறேன், அப்படியும் இருக்கலாம், தெரியல, கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன் அப்படின்லாம் இல்லாமல், இது இப்படிதான், இதமித்தம், இது இவ்வளவுதான் அப்படின்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும். அதுவும் எப்பேற்பட்ட ஞானம்னா, இப்ப சொன்னது பிரதிஷ்டிதமான ஞானம். ஸ்திர பிரதிஷ்டிதமான ஞானம் அப்படின்னா இது இப்படிதான் அப்படின்னு தைரியமா சொல்றார், அவ்வளவு பெரிய வித்வானா இருக்கார். ஆனா இன்னொரு வித்வான் திடீர்னு இதுக்கு இப்படியும் அர்த்தம் சொல்லலாம், நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அது சரியா இருந்தா ஏத்துக்கலாம், தப்புன்னா அது தப்பு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய தைரியம் இருக்கணும். அது தப்புதான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்துல ஞானம் இருக்கணும் இவருக்கு. அப்படி எத்தனை பேரை வாதத்துல ஜெயிச்சார் சுவாமி. ஸ்ரீரங்கத்துல சண்டையை ஜெயிச்சார், காஞ்சிபுரத்துல சண்டையை ஜெயிச்சார். அப்படின்னா வாய் சண்டை, இன்னைக்கு நடக்கிற சண்டை இல்லை அதெல்லாம். அவெல்லாம் தர்மசாஸ்திரங்கள், வேதங்கள், உபனிஷத்து அதுல இருந்தெல்லாம் பாயிண்ட் பிடிச்சுட்டு பேசுவா. எல்லாருக்கும் அதுல பதிலடி கொடுக்கணும். அப்படின்னா இவர் வேத வேதாந்தங்களிலே கை தேர்ந்தவராக இருந்தால் ஒழிய இவரால் முடியாது. அப்படி ஸ்திர பிரதிஷ்டிதமான ஞானம். யார் என்ன அசைக்க பார்த்தாலும் அசைக்க முடியாது, அத்தனை ஸ்திரமான ஞானம் எனக்கு வேதங்களிலும் உபனிஷத்துக்களிலும். அப்பேற்பட்ட நான் இத சுவாமி அமலநாதிபிரான் வியாக்கியானமான முனிவாகன போகத்திலும் தெரிவித்தார். வேண் பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று எம்பனின்றோம். இந்த லோகத்திலே பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் வேதாந்தாச்சாரியன்னு சொல்லக்கூடிய பிருதத்தை, பட்டத்தை, டைட்டில் எனக்கு மட்டும்தான் கொடுத்தார். எனக்கு முன்னாலே யாருக்கும் கிடையாது, எனக்கு பின்னாலே யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்திலே வேதாந்தாச்சாரியன் அப்படின்னா சுவாமி தேசிகன் தான், நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட நான் அப்படின்னு சுவாமியே பெருமையா சொல்லிட்டார். எதனாலன்னா இது பெருமாள் கொடுத்த விருதம், பெருமாளுடைய பிரசாதம், அதனால பெருமையா சொல்லிட்டார் சுவாமி. அந்த மாதிரி இவர் எவ்வளவு தூரம் வேதாந்தத்திலே, உபனிஷத்துக்களிலே, பிரம்மசூத்திரத்திலே ஈடுபட்டார் அப்படின்னா, அந்த வேதாந்தத்திற்கு இவர் சிஷ்யர், அந்த வேதாந்த ஞானம் உடையவர் அப்படின்னு சொல்லும்படியா அந்த அளவோட நின்னுடல. அந்த வேதாந்த சம்பிரதாயத்திற்கு இவர் ஆச்சாரியன்னு சொல்லும்படியா, அதுவும் உலகத்திலேயே இவர் ஒருத்தர் தான் வேதாந்தாச்சாரியன்னு சொல்லும்படியா நின்ன ஏற்றம் சுவாமிக்கு. அதுவும் பெருமாளே சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகனை தவிர வேதாந்தாச்சாரியன்னு வேற யார சொல்லலாம்னா ஒருத்தரை சொல்லலாம். யார? பெருமாளை சொல்லலாம். பெருமாளை விட்டா இவர் தான் வேதாந்தாச்சாரியன். அப்படி வேதாந்தத்திலே கரை கண்ட ஆச்சாரியன் அல்லது வேதாந்தத்திற்கு ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய என்னாலே பண்டைனா அன்மறை மௌளி படிந்தையான் பாரில் மெய் விரத கவி பாடினேன். இந்த பூமியிலே, இந்த பூமி நன்னா இருக்கணும்ன்றதுக்காக, இந்த உலகம் நன்னா வாழணும்ன்றதுக்காக, இந்த உலகத்துக்கு ஒரு சௌபாகியம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மெய் விரத கவி பாடினேன். சத்தியவிரத கஷேத்திரத்தை பத்தின கவிதையை பாடினேன். சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தினுடைய ஸ்தல புராணத்தை பக்தி நிறைந்த பாடல்களாக பாடினேன். இசையோடு கூட சேவித்து மகிழ்வதற்குரிய பாடல்களாக பாடினேன். இந்த பாட்டை நீங்க ராகத்தோடையும் பாடலாம், வெறும வாயால இயலாம சொல்லலாம், இதன் நாடகமா நடுச்சம் காட்டலாம், பரதம் முதலான சாஸ்திரங்களிலே கீர்த்தனமா வச்சுட்டு நாட்டியம் ஆடலாம். அப்படி விசேஷமான ஒப்பில்லாததான தமிழ் பாடல்களாக நான் பண்ணினேன். எப்படி பண்ணேன்? அந்த தேவப்பெருமாள் எனக்கு கொடுத்த விசேஷமான கூர் மதியை, விசேஷமான ஞானத்தை கொண்டு பண்ணேன். பண்ணவர் யாரு? சாதாரணமா தமிழ் கவி எழுதக்கூடிய கவிஞர் அல்ல, வேதாந்தாச்சாரியன்னு சொல்லக்கூடிய வேத வேதாந்தங்களிலே அசைக்க முடியாத ஞானத்தை உடையவரான சுவாமி தேசிகன். ஏன் இதை பண்ணேன்னு தெரியுமா? தொண்டை மண்டல வேதியர் வாழவே சத்தியவிரத கஷேத்திரத்தை நித்தியவாச ஸ்தானமாக கொண்டு காஞ்சிபுரத்திலேயே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேதமோதிய அந்தணர்கள் நன்னா இருக்கட்டும். எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணி ஆழ்வார்கள் எல்லாம் தமிழ் மொழியில் பாடிய தமிழ் வேதமாம் அருளி செயல்களை
தினந்தோறும் ஆசையோட ஓதக்கூடிய அத்தியாபக சுவாமிகள், தமிழ் வேதக்காரர்கள் எல்லாம் நன்னா இருக்கட்டும். எப்படி இந்த பிரபந்தத்தை சொல்லி அவெல்லாம் நன்னா வாழட்டும். எப்படி வேத பாராயணம் பண்றாலோ அந்த மாதிரி இந்த பிரபந்தத்தையும் வேத பாராயணக்காரா சேவிக்கட்டும். அருளி செயல் சேவிக்கிறவா இந்த பிரபந்தத்தையும் சேவிக்கட்டும். இதனால ஏற்படக்கூடிய பாக்கியம் அவளை மேலும் மேலும் நன்னா வச்சுட்டு இருக்கட்டும். அவ விசேஷமா வாழ்நாள் முழுக்க என்னென்ன எதிர்பார்க்கிறாளோ எல்லாம் அவளுக்கு கிடைக்கட்டும். விசேஷமா இந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே மோட்சமும் கிடைக்கட்டும் அவளுக்கு. அதனால இந்த காஞ்சிபுரத்திற்கு எது அழகுன்னா, வடமொழி மறைகளையும் தமிழ் மறைகளையும் ஓதக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி தான். ஆகையினால அவ நன்னா இருக்கணும்ன்றதுக்காக அவளுக்கு மங்களாசாசனமா, அவ நிறைந்து வாழக்கூடிய இந்த காஞ்சிபுரத்திற்கு மங்களாசாசனமா, அந்த காஞ்சிபுரத்திலே வசிக்கக்கூடிய தேவப்பெருமாள் விஷயமா இந்த பிரபந்தத்தை வேதாந்தாச்சாரியான நான் பாடினேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் முடிக்கிறார். பிரம்மாவினுடைய யாகத்திலே அவதாரம் பண்ணின தேவப்பெருமாளினுடைய அனுகிரகத்தினாலே அவர் கொடுத்த விசேஷமான ஞானத்தையும் பக்தியையும் கொண்டு ஞானமும் பக்தியும் தோய்ந்த காவியமாக இந்த மெய்விரத மான்மியம்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை பாடியிருக்கேன். இதுல வெறும் பக்தி மட்டும் கிடையாது, ஞானமும் உண்டு. வெறும் வரட்டு ஞானம் மட்டும் கிடையாது, பக்தியும் உண்டு. எது மோட்சத்துக்கு காரணமாக அமையும் அப்படின்னா பக்தி ரூபான ஞானம். பக்தியுடன் கூடிய ஞானமே ஒருவத்தனை மோட்சம் அளவுக்கு இட்டு செல்லும்னு சொல்வது போல இதில் பக்தியும் உண்டு, ஞானமும் உண்டு, பக்தி ரூபான ஞானமே உண்டு. அப்படி பாடியிருக்கேன் இந்த மெய்விரத மான்மியத்தை. இந்த ஒரு பிரபந்தம் கூட போறோம் ஒருத்த மோட்சத்துக்கு போறதுக்கு. அப்படி இந்த பிரம்மாவினுடைய அஸ்வமேத யாக வேதிக்கையிலிருந்து அவதாரம் பண்ணின தேவப்பெருமாளுடைய சம்பந்தத்தாலே விசேஷமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டை மண்டலம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள் என்ன, வேதபாராயணக்காரர்கள் என்ன, அருளி செயல் சொல்லக்கூடியவா என்ன, இவா எல்லோரும் இந்த பிரபந்தத்தையும் பக்தியோட சேவித்து நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக இதை மங்களாசாசனமாக பாடினேன் அப்படின்னு முடிக்கிறார். இதுல பண்டை நான்மறை மௌலி படிந்த யான் அப்படின்னு தன்னுடைய பெருமையை ஏன் பேசினார் சுவாமி? பெருமாள் கொடுத்த பக்தியினாலே, பெருமாள் கொடுத்த ஞானத்தினாலே நான் பெருமாளை பத்தி பிரபந்தம் பாடினேன்னு சொன்னா போராதோ. இவர் வேதாந்தத்தில் ஆழங்கால் பட்டு ஸ்திர பிரதிஷ்டிதமான ஞானம் உடையவர், வேதாந்தாச்சாரி என்ற பிருதம் பெற்றவர் அப்படின்றதெல்லாம் இங்க ஏன் குறிப்பிடுறார் சுவாமி? தற்பெருமை பேசுகிறாரா சுவாமி? தன்னை தானே பாராட்டுகிறாரா? அப்படின்னா அப்படி இல்லை. இவர் வேதாந்தங்களில் ஆழங்கால் பட்டு வேதாந்தாச்சாரியன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேவப்பெருமாள் இவருக்கு மயர்வர மதிநலம் அருளியதே காரணம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். முதல் பாசுரம். ஆழ்வார் வாய திறந்த உடனே முதல் பாசுரத்துல என்ன சொல்றார்? மயர்வர மதிநலம் அருளினன். குழப்பமில்லாதபடிக்கு தெளிவான ஒரு ஞானத்தை கொடுத்தான். மனுஷனுக்கு உடல் நலம் நன்னா இருந்தாதான் அவனால காரியம் பண்ண முடியறது. அதை விட முக்கியம் மனநலம் நன்னா இருக்கணும். நன்னா சாப்பிடுறான், நன்னா ஆரோக்கியமா இருக்கான், மனசுல 1008 கவலை சதா எழுதுன்னு இருக்கான்னா என்ன பண்ணுவான் அவன்? பாவம். உடம்பு அப்படி இப்படி நோயாளியா சீக்கு வந்திருந்தா கூட மனசு நன்னா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அதனால மனநலம் வேணும், மதிநலம் வேணும், ஞானம் நன்னா இருக்கணும். எல்லாம் இருந்து ஞானம் சரியில்லைன்னா என்ன பண்றது? ஆகையினால மயர்வு அற குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு ஞானத்தை எம்பெருமான் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னா அவனே கொடுத்தான். நான் எப்படி எதையும் எதிர்பார்க்காம அவனிடத்துல பக்தி பண்ணேனோ அந்த மாதிரி என்னிடத்துல எதையும் எதிர்பார்க்காம அவனே விசேஷமான ஞானத்தை கொடுத்தான், தெளிவான ஞானத்தை கொடுத்தான், குழப்பம் இல்லாத ஞானத்தை கொடுத்தான். அந்த ஞானத்தினாலதான் எங்கேயோ இருக்கிற அவனை என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி முழுசா வர்ணிச்சு பாட முடியாது ஆழ்வார்களாலே. ஆழ்வார் இங்கதான் இருக்கார், பூமியில மனுஷ சரீரத்தில இருந்துதான் பாசுரையை பாடிட்டு இருக்கார் ஆழ்வார். ஆனா திருப்பார்கடல்ல பெருமாள் எப்படி இருக்காருன்றதெல்லாம் வெளியிடுறார். இவர் இன்னும் வைகுண்டம் போல, ஆனா வைகுண்டத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியிடுறார். இவர் அந்த காலத்துல அவதாரம் பண்ணவே இல்லை. ராம அவதார வைபவங்கள், கிருஷ்ணாவதார வைபவங்கள் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எழுதுறார். எப்படி இதெல்லாம் முடிகிறது? எம்பெருமான் தன்னை பத்தின தெளிவான குழப்பமில்லாத ஞானத்தை தானே கொடுத்து அவ என்னென்னவெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் எம்பெருமான் காட்டி கொடுத்தார் அவருக்கு. அதெல்லாம் அப்படியே லைவா வீடியோ போல பாக்குறாவா. அதனாலதான் தேசிக சம்பிரதாயத்திலே அருளி செயல்களை சொல்றச்ச ஆழ்வார் எழுதியது, ஆழ்வார் அருளி செய்தது, ஆழ்வார் பாடினதுன்னு சொல்றது இல்லை. நாம ஆழ்வார்கள் பிரத்யக்ஷீகரித்து வெளியிட்டருளிய திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். அப்படின்னா எப்படி வேதமானது அனாதியா இருந்துன்னு இருக்கு, அதை காதால கேட்டு லோகத்துல பரப்பினவா ரிஷிகள்னு சொல்றோமோ அந்த மாதிரி அருளி செயல்களும் எம்பெருமானாலே
அவனுடைய மூச்சு காத்து போல வேதஸ்தானத்திலே இருக்கக்கூடியது. அதை ஆழ்வார்கள் சாட்சாத்கரித்து வெளியிட்டா. பெருமாளை சேவிக்கிறது போல அருளி செயல்களை கண்ணாலே பார்த்தோ காதாலே கேட்டோ வெளியிட்டார்கள் அப்படின்னு தான் தேசிக சம்பிரதாயம். சேட்டூர் சுவாமியினுடையதான திவ்ய பிரபந்த புஸ்தகத்தை பார்த்தா இந்த விஷயம் தெரியும். அப்படி சொன்னாதான் வேதத்தை போலே அபௌருஷேயத்துவம், அதாவது ஒரு மனுஷனாலே எழுதப்படாததுன்னு சொல்லக்கூடிய அந்த வசதி கிடைக்கும். தமிழ் மறை தமிழ் வேதம்னு சொல்றோமோ இல்லையோ, அப்ப வேதத்துக்கு சமானமான எல்லா பெருமைகளும் இருக்கணுமோ இல்லையோ. அதனாலே ஆழ்வார்கள் பிரத்யக்ஷீகரித்து வெளியிட்டருளினார்கள். எப்படி பிரத்யக்ஷீகரித்தா? இவன் அனுகிரகித்த மயர்வர மதிநலம், மயர்வில்லாத மதிநலத்தினாலே கண்டார்கள். ஆழ்வார்களுக்கு எப்படி பெருமாள் மயர்வர மதிநலம் அருளி செய்தானோ அந்த மாதிரி தேவப்பெருமாள் எனக்கு வேதாந்தாச்சாரியன்னு சொல்லும்படியான அளவுக்கு மயர்வர மதிநலம் அருளி செய்தான். அவன் போட்ட பிச்சையில, அவன் கொடுத்த ஞானத்துல, அவன் கொடுத்த குழப்பமில்லாத தெளிவான ஞானத்திலே தான் நான் வேதாந்தாச்சாரியன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்தேன் அப்படின்னு தன்னுடைய ஞானத்திற்கு காரணம், தன்னுடைய பக்திக்கு காரணம், தான் இந்த கிரந்தம் எழுதினத்துக்கு காரணம் எல்லாமே தேவப்பெருமாள் தான் அப்படின்னு சாத்விக தியாகம் பண்றார் சுவாமி. அதனால இங்க நான் வேதாந்தாச்சாரியன்னு தன்னுடைய பெருமையை மாறுதட்டிக்கல சுவாமி. என்னையும் வேதாந்தாச்சாரியனாக்கக்கூடிய சக்தி தேவப்பெருமாளுக்கு உண்டுன்னு அவனுடைய பெருமையை பாடுறார். அப்படி எம்பெருமானாலே அருளப்பட்ட குழப்பமில்லாத தெளிவான ஞானத்தை, மதிநலத்தை, மயர்வர மதிநலத்தை கொண்டு பாடப்பட்ட கவிதைகளானபடியினாலே இந்த மெய்விரத மான்மியத்திலே பாடப்பட்ட பாசுரங்கள் எல்லாம் போற்றத்தக்கவை. எப்படி போற்றத்தக்கவை? வேதத்தை போலே, ஆழ்வார்களுடைய அருளி செயலை போல, எம்பெருமானார் முதலான ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களைப் போலே போற்றத்தக்கவை, அத்தனை விசேஷமானவை. ஏன்னா நான் ஒரு கருவிதான். தேவப்பெருமாள் தான் இதை பாடிண்டார், தன்னை பத்தி தானே பாடிண்டார். ஒருத்தன் தன்னை பத்தி தான் சொல்றதை விட யார் சொல்லிட முடியும்? அதனால தேவப்பெருமாள் தன்னை பத்தி தானே பாடின்ற பிரபந்தம் இது அப்படின்னு சாதிக்கிறார். இதை ஆழ்வார்கள் விஷயத்துல பார்த்தோம். ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள் என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அத்தனை ஆச்சரியமா ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் வர்ணிச்சிருக்காளே. அதுக்கு காரணம் நம்மாழ்வார் சொல்லிட்டார், மயர் வரம் மதிநலம் அருளினன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னை கொண்டு தன்னை பாடிக்கொண்டன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் பாடல, என்ன கருவியா வச்சுட்டு தன்னை தானே பாடின்றான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டார் ஆழ்வார். அதே ஒரு அனுபவத்தை சுவாமி தேசிகனுடையதான அருள் செயல்கள்லயும் பார்க்கலாம். எப்படின்னா ஆழ்வார்களைப் போலே தேசிக நாயகியா மாறி பிரபந்தம் எழுதினார். சாமான்யமா ஒரு புருஷனுக்கு நாயிகாபாவம் வந்துடுமோ? ஆழ்வார்களுக்கு வர்றது பரகால நாயகியாரா பராங்குஷ நாயகியாரான்னா அவள்லாம் கதை வேற. பரம பக்தியிலே மூழ்கி கிடந்தவர்கள் அவள்லாம். எம்பெருமானுடையதான பக்தியிலும் குணங்களிலும் ஆழங்கால் பட்டிருந்தவர்களானபடினாலே ஆழ்வார்கள்னு சொல்லப்பட்டா. அவளுக்கு நாயிகாபாவம் வர்றதெல்லாம் கதை வேற. நம்மள மாதிரி இருக்கிற சாமானியாளுக்கெல்லாம் நாயிகாபாவம் வந்துடாது. ஆழ்வார்கள் காலத்துக்கு பல காலம் கழித்து ஒருத்தருக்கு நாயிகாபாவம் வர்றதுன்னா சுவாமி தேசிகன் தான் அது. அப்படி நாயிகாபாவத்திலே பாடிய பாசுரங்கள் சாட்சி அதற்கு. நாயகியினுடைய தோழியாக இருந்து பாடிய பாசுரங்கள், நாயகியினுடைய தாயாராக இருந்து பாடிய பாசுரங்கள். நம்மாழ்வாரை பத்தி சொல்றச்ச ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னுவா பெரியவா. ஞானம் ரொம்ப ஜாஸ்தியார போது லோகத்துக்கு உபதேசம் பண்ணுவாராம். நான் எதுக்கு பிறந்தேன்? ஜனங்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லி அவளை திருத்தறதுக்கு பிறந்தேன். அதனால ஜனங்களுக்கு உபதேசம் பண்ற காரியத்தை பண்றேன்னு பரோபதேசமா மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய பாசுரங்களா பாடுவார் ஆழ்வார். ஞானம் அப்படி கொஞ்சம் அடங்கி பிரேமம் தலையெடுக்கிறது, எம்பெருமான் மேல காதல் தலையெடுக்கிறது. உடனே பராங்குஷன் நாயகியா மாறி பெருமாளை உடனே சேர்த்து கட்டி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு துடிக்கிறான் நாயகி. அப்போ பெண் பேச்சு. காதலனை கணவனை பிணிந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எப்படி புலம்புவாளோ அப்படி தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி கண்ணில் படுறதெல்லாம் பார்த்து தூது விட்டு என்னுடைய ஆமடியானை, என்னுடைய கணவனை, பெருமாளை, கண்ணனை இங்கு அழிச்சுண்டுவான்னு சொல்லும்படியான காதல் வெளிப்படுகிறது அங்கே. ஆக பிரேமத்தில் பெண் பேச்சு, காதல்னு வந்து கொடுத்தோம்னா பொண்ணா மாறி விடுறா நாயிகாபாவம். அது சுவாமி தேசிகனும் அந்த மாதிரி தான் பண்ணார். மும்மணி கோவை முழுக்க நாயிகாபாவம் தான். இப்படி எத்தனை விதமான விசேஷங்கள் சுவாமியினுடைய பிரபந்தங்கள்ல உண்டு. இது மட்டுமா? திருமழிசை ஆழ்வாரை போலே தத்துவங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கிறார் சுவாமி. ரகசிய கிரந்தங்கள், அதாவது அமிர்தரஞ்சனி, அமிர்தாஸ்வாத்தினி, அதிகார சங்கிரகம், இதெல்லாம் முழுக்க தத்துவோபதேசங்கள் தான். மெய் மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் அப்படின்னார். அப்படின்னா என்ன? மெய் அப்படின்னா இங்க உண்மைன்னு அர்த்தம் இல்ல, தத்துவங்கள்னு அர்த்தம். அதாவது ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணா தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் திருச்சந்த விருத்தம் தெரிஞ்சுட்டா தெரியும். அந்த மாதிரி சுவாமியினுடையதான ரகசிய பிரபந்தங்களை எல்லாம் சேவிச்சோம்னா நிறைய தத்துவரத்னாவளி, தத்துவரத்னாவளி ஹிருதயம், தத்துவ நவநீதம், அந்த மாதிரியான கிரந்தங்கள் எல்லாம் தத்துவங்கள் நிறைய சொல்லியிருக்காரு சுவாமி.
அதுல ஏதான ஒண்ணு படிச்சா கூட நம்ம சம்பிரதாயப்படி தத்துவங்களை நன்னா தெரிஞ்சுக்கலாம். ரகசிய மந்திரங்களினுடைய உபதேசம், ஸ்ரீமத் ரகசிய திரையசாரம் என்ன, அதிகார சங்கிரகம் என்ன, எத்தனையோ சில்லறை ரகசியங்கள் என்ன, ஸ்வரூப சிக்ஷை எப்படி இருக்கணும், பிரபன்னன் எப்படி இருக்கணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், எப்படி திருவாராதனம் பண்றது, இதே மெய்விரத மான்மியத்துல சொன்னாரோ இல்லையோ, சென்று மலர் பறித்து என்னாதன் சேவடி போதிரைஞ்சி நன்றென நீர் சுடர், எத்தனை விஷயம் சொன்னார் திருவாராதனை எப்படி பண்ணணும்னு. ஸ்ரீ வைஷ்ணவ தினசரின்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் சிக்ஷிக்கிறார். அதுல இப்படிதான் நித்தியானுஷ்டானம் ஒரு சிஷ்யன் பண்ணணும், ஒரு வைஷ்ணவம் பண்ணணும்னு சொல்றார். எழுந்துக்கும் போது அரியன்னு சொல்லி எழுந்துக்கோ, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எத்தனை சொல்றாரு. அதுல இப்படி பண்ணக்கூடிய நித்தியானுஷ்டானங்களை சிக்ஷிக்கிறார். திருவாராதனை எப்படி பண்ணணும்னு சிக்ஷிக்கிறார். ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பெருமாளுக்கு சமானமா நினைச்சு பக்தி பண்ணணும்னு சிக்ஷிக்கிறார். தலிகை எப்படி பண்ணணும்னு கூட சிக்ஷிச்சார். என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆகார நியமத்தையும் சொல்லிட்டார். இதெல்லாம் இல்லாமல் இந்த சம்பிரதாயம் என்னைக்கும் நன்னா இருக்கணும்னு இந்த பிரபந்தத்தினுடைய ஆரம்பத்திலே வாழி அருளாளர், வாழி அணி அத்திகிரி, வாழி அத்திராசன் வாசகத்தோர், வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்புன்னு மொத்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். காஞ்சிபுரம் முதலான திவதேசங்களுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். எத்தனை காரியம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். அதனாலே இவர் சாதாரணமான ஒரு வியக்தி அல்ல. ஆழ்வார்களைப் போலே பெருமாளாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர் தான் இவர் அப்படின்றதுக்கு இதெல்லாம் நிதர்சனமான உதாரணங்கள், சத்தியமான சாட்சிகள். இதே ஸ்தானத்துலதான் ராமானுஜர சுவாமி தேசிகன் வச்சு பார்த்தார். அதனால என்ன பண்ணார், பிரபந்தசாரத்துல 12 ஆழ்வார்களிடத்துல அவளை பத்தின பிரபந்தத்தை பிரார்த்திச்சத போது 12 ஆழ்வார்களிடத்துல அவ பாடின பிரபந்தங்களை எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு பிரார்த்திச்ச சுவாமி, ராமானுஜர் இருந்தாதின்னு வரைச்ச அமுதனாரதான பிரார்த்திக்கணும். ஆனா ராமானுஜரையே பிரார்த்திச்சார். ஏன்னா 12 ஆழ்வார்களோட 13வது ஆழ்வாரா சுவாமி ராமானுஜரையும் திருவுள்ளம் கொண்டிருக்கிறார். நாமளும் அதே பின்பற்றி சுவாமியை எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக அருளிச் செயலில் ஆழங்கால் பட்டவராக, தானே ஒரு அருளிச் செயலை அனுகிரகித்தவராக 14வது ஆழ்வாராக கொண்டாடினாலும் தப்பில்லை. அது அத்தனைக்கும் சுவாமியானவர் தகுதியானவர் தான். அவர் ராமானுஜரை ஆழ்வார்கள் கோஷ்டியிலே வைத்து அழகு பார்த்தது போல அவரை நாம அந்த கோஷ்டியில வைத்து அழகு பார்க்கக்கூடியதான ஒரு பக்தி கடமை, அது நமக்கு ஸ்வரூபம். இப்படி ஆச்சரியமா இந்த பிரபந்தம் பாடினது 2 வேதங்களையும் சொல்லக்கூடிய வேதியர்கள் நன்னா வாழணும் அப்படின்னு மங்களாசாசனமாக இதை பாடியிருக்கிறேன். இதை நாம் பாடல, பெருமாள் தன்னை பத்தின ஞானத்தை கொண்டு அவனே என்னை கொண்டு பாடிண்டான் அப்படின்னு ஆச்சரியமா இந்த பாசுரத்தை சொல்லி முடிக்கிறார். புண்டரீகம் உயிர்த்த புராணனார் பொய்யில் மாமக உத்தர வேதியில் கொண்டலார் அருள் மாறி பொழிந்திட கொண்டதோர் உயர் கூர்மதி என்பினால் பண்டை நான் மறை மௌழி படிந்த யான் பாரில் மெய் விரத கவி பாடினேன். தொண்டை மண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவே. சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.